ஹலோ ஹலோ, சிங்கானூர் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் அந்த தண்ணி கேன் மட்டும் ஒரு 4 கேன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க. சிங்கானூர் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் அந்த தண்ணி கேன் ஒரு 4 கேன் மட்டும் முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க. ஸ்ரீதர், ஒரு 4 கேன் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க. பா ஹெல்ப்புக்கு வரணுமா? சேகர் 2 பேரும் 3 முறை வச்சு காட்டுறீங்க. தெரியாது அவங்க ரெக்கார்டாக போட சொல்லு. ஃபோட்டோகிராஃபர் ஒன்று முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவனுக்கு தெரியும் ரெக்கார்டு போட்டுருக்கீங்களா? இங்கே ஒருத்தங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இன்னைக்கு அந்த போடியம் யூஸ் பண்ணாங்க. போ கையில் ஒரு கட்டைகன்னு வச்சு அடிச்சு விடுங்க. தம்பி லைட்டிங் வச்சு கலிபோர்னியாக்கார லைன்ல இருக்கானா இல்லையா? வெல்கம் கொடுக்கணுமே மகளிர்
ரெக்கார்டு போட சொல்லியிருப்பாங்களா? தம்பி அவங்ககிட்ட பேசாது பண்ணி அவனோட தொடர்புனே இருக்காது. கோவை மாவட்ட தாம்பராஸ் எல்லோரையும் உங்களை அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இன்னொரு 5 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் துவங்க வைக்கிறது. சிற்றுண்டி சாப்பிட்டவர்கள் அங்கே வந்து முடிஞ்சது அப்படின்னா மேடைக்கு தயவு செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிற்றுண்டி சாலையில் சாப்பிட்டு முடித்தோன்னே அவனை வந்துடுங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இதை ஆரம்பித்தாச்சு அப்படின்னா கரெக்டாக நைட் ஒரு 7:15 இந்த மாநாடு முடிவடையும். ரங்கராஜ் பாண்டே முடிஞ்சது அப்படின்னா சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு காலை எல்லோரும் வேலைக்கு போகணும். அதனால் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து உட்காந்து மதியானம் ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் லஞ்சு. அந்த லஞ்சுக்குள்ளே எல்லாமே ஒரு 3/4 மணி நேரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் நீட்டாக இருக்கும். இதோடைய நிகழ்ச்சிகளை நீட்டாக பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையில் அந்த இதெல்லாம் வந்து கேன்சல் ஆனதுனால ஒரு ஊர்வலம் நடத்தினோம். அழகாக அருமையான ஒரு ஊர்வலம் நடத்தினோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. மாநாடு சூப்பராக நடத்தினாங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஆரம்பிக்க போகிறது. தண்ணி கேன் எல்லாம் போட்டு வச்சிடுறோம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது அப்படின்னா கரெக்டாக ஒரு 1:15 1:30 மணிக்கு லஞ்ச் ரெடி ஆயிரும். ஒரு 3/4 மணி நேரம் இவர் கையில் ஒரு கேமரா கொடுத்துடலாமே, சும்மா தான் வந்திருக்காரு. கொடுத்துடலாமே, தாராளமாக கொடுங்க. தம்பி இவரோட கையில் ஒரு கேமரா கொடுத்துடலாமா? இவருக்கு சும்மா தான் இருக்காரு. இதாக நிற்கவே கையாடணுங்களா? சரி நான் போய் பிடிக்கிறேன். இந்த ஃபேமிலியோட வரலையா? வரும், வீட்டில் வரும். கொஞ்சம் வேலையாக இருக்கா, முடிச்சு பொண்ணு கூட்டிகிட்டு 1:30 இருக்கேன். 2:30 நீங்கள் 1:30 2:30 இல்லை, இப்போ சார் கூப்பிட்டு 1:30 சொன்னார். 1:30 to 2.5 hours. எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்கியா? சிவா ஸ்டேஜில் நிற்க முடியுமா சிவா? ஏய் அவங்ககிட்ட பேசாதீங்க. சிவா வந்து ஸ்டேஜில் நிற்க முடியுமா? அந்தளவுக்கு கேபிள் வருது. கேபிள் லென்த் இருக்கா? யாரும் போய் அவர் பார்க்கணுமா? நெசமாக சொல்கிறீங்களா? விளையாட்டுக்கு தானே. எங்க இல்லை கேமரா கொடுத்துறாதீங்க, நமக்கு ஒன்றும் எடுக்க தெரியாது. சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணுவேன். 100 எடுத்திருக்கேன் போட்டோ. வெஸ்டர்ல இருந்துக்கியா? அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு பாரு. வரமாட்டான் அவ்வளோ தூரம் அந்த பாரு நான் பிரேமிச்சிருக்கேன் பாரு. கண்டு தம்பி அவன் பேசுறது கேளுப்பா, இவங்ககிட்ட பேசாதுப்பா.
கேமரா 2 கொடு. போயிட்டாங்க போயிட்டாங்களே. அவன் சிவா இன்னும் ஒரு 100 மீட்டர் தள்ளி போடுறான் அந்த பக்கம். இல்லை இப்போவே ஃப்ரேமில் இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருப்பா அது? அவனை அடிச்சு போடுங்கப்பா. அவனுக்கு எடுத்துப்பா மைக்கு. லைட்டிங் இல்லை. யாருது? கவினா. லைட்டிங் இல்லைப்பா. கருகருன்னு இருக்காருப்பா. யாருக்குண்ணா? ஏப்பா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குதுப்பா. தம்பி ஓவர் எக்ஸ்போஸ்ப்பா. லோ ஆங்கிள் காட்டுப்பா. எதுக்குப்பா அவ்வளோ ஓய்டு காட்டுறா? டவுன் பண்ண. ஃப்ரேம் டவுன் பண்ண சொன்ன. நீ மாற்று. வெளியில காட்டாதப்பா. இந்த விஐபி ஜோன் மட்டும் காட்டுங்கப்பா. பேப்பர் ஒரு 50 பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். சரி. இந்த லெவலில் வச்சுக்கோ. சிவாவோட தான். அந்த மாஸ்க் போய் தூக்கி வீசி சொல்லிப்பா.
ராம் ராம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம கோவை தாம்பராஸோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளோட கோவை தாம்பராஸ் யூடியூப்பில் வந்து லைவாக நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரும் அந்த சேனலை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறையா நம்ம கோவை தாம்பராஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் கிடைக்கும். இன்றைக்கி மீட்டிங்க்கு வர முடியாதவா ஆற்றுல இருந்துட்டு அந்த ப்ரோக்ராமை பார்க்க முடியும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அந்த ப்ரோக்ராமை சேனல் லிங்க் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ராம் ராம். வருதா மோகன் அவங்கள்ட்ட பேசாத மோகன், தயவு செஞ்சு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருப்பா. மோகன் ஹலோ 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 நிகழ்ச்சி தொகுப்பாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். இங்கே சொல்லுவார். ஓகே ஓகே.
நான் பவரே ஆன் பண்ணலப்பா. தமிழ்நாடு பிராமண சங்கம் கோவை மாவட்ட மாநாட்டினுடைய இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கின்றன. Today's meeting is called to order. தற்போது மேடைக்கு வருமாறு நம்முடைய முக்கிய பிரமுக விருந்தினர்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றேன். முதலிலே திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான அன்பு சகோதரர் பிறவி நடராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ரமேஷ், somebody should accompany every invite who is coming to the dais, please. அடுத்து மும்பையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் அட்வைசர் நம்ம சமூகத்துடைய முக்கிய பிரமுகர் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சீவத்சா நிறுவனத்தினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சமூகத்துடைய தொழிலதிபர் சகோதரர் டிபி ராமச்சந்திரன் அவர்களை மேடை வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். விருந்தினர்கள்லாம் மேடைக்கு வந்த பிறகு நம்முடைய தாம்பராசுடைய பாரம்பரியப்படி பிரேயர் கடவுள் வாழ்த்து நடைபெறும். இதில் பப்ளிக் ஃபங்க்ஷனில் உறுதிமொழி கிடையாது, அது ஒரு புரோட்டோகால். அதனால் உறுதிமொழி இருக்காது, வரவேற்புரை இருக்கும். அதற்கு பிறகு ஒருவராக பேச அழைப்போம். அதற்கு முன்னால் இது போன்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை அமைப்பதற்காக 2 மாதங்களாக அல்லும் பகலும் பாடுபட்ட இந்த கமிட்டியினுடைய உறுப்பினர்கள், அதே முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் நிச்சயமாக இங்கே கௌரவிக்கப்பட வேண்டும். மேடைக்கு நம்முடைய கிருஷ்ணசுவாமி அவர்களையும் அழைக்கின்றேன். கிருஷ்ணசுவாமி அவர்கள், கிருஷ்ணா மேலே வாங்க. மும்பையிலிருந்து பரமேஸ்வரன் வந்திருக்காங்க. யார் வா ப்ளீஸ். கணேசன் அப்புறம் சகனாபவது. இறை வணக்கம். எல்லாம் தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் நிற்கணும் எல்லாரும்.
கணேசன். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஓம் சகனோபவது சகனோ புனஸ்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதிமஸ்துமாவிஸ்பிசாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வரவேற்பை நிகழ்த்த கோவை மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் என் ரமேஷ் அவர்களை அழைக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய டாக்டர் அஸ்வின் அவர்கள் மேலே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த கோவை மாவட்ட சகோதரர்கள் சகோதரிகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்களே லீட் எடுத்து இதை அறிமுகம் பண்ணிடலாம், பண்ணக்கூடாதா, தலைவர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணலாமே, நான் தலைவர் இல்லை, நான் தொண்டர் தான், வசியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பணியை நான் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அன்பு கட்டளைக்கு சொல்லிவிட்டேன். அருமை சகோதரர் பாஸ்கி வந்து விட்டார். ஓகே, அவருடைய நண்பர் சாயராம் விட்டார். அவருடைய நிகழ்ச்சி மதியம் இங்கே இருக்கின்றது. அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் டு யூ மை டியர் பாஸ்கி அண்ட் சாய். என் ரமேஷ் வரவேற்புரை. ஓடிட்டே இருக்குது, சத்தம் கிரியேட் பண்ணுறது. தம்பி இதை வாங்கி வச்சுருப்பாங்க, சத்தம் கிரியேட் பண்ணி கையில் ஆரம்பிச்சிடும். நமஸ்காரம். எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டேலா? டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காருங்க. ஏன்னா இன்னும் போக போக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் எல்லாம் பசி இல்லாமல் சந்தோஷமாக நிகழ்ச்சிகளை கையாளணும். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நமது மாநில தலைவர் திருவெற்றியூர் நாராயண அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாநில பொதுச் செயலர் திரு TNG சங்கரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாநில பொருளாளர் பருத்திப்பட்டு நரசிம்மன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அமிர் சங்கரா காலேஜ் ராமச்சந்திரன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். டாக்டர்ஸ் என்னுடைய நண்பர் திரு சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். டாக்டர் அஸ்வின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய திரைப்பட புகழ் பிரபை நடராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிஸ்டர் டாக்டர் அஸ்வின், வேறு யாரும் வந்தாங்க? மிஸ்டர் கிருஷ்ணா சொல்லுங்க. ஸ்ரீவட்சா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கிருஷ்ணா லேமினேட்ஸ் உரிமையாளர் CR கிருஷ்ணசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் பேர் பாம்பே பரமேஸ்வரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வேறு யாராவது விட்டுட்டா உங்களா மாவட்ட மாநில நிர்வாகிகளை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய அழைப்புக்கு இணங்கி மற்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களோட அனைத்து ஆதரவையும் கோரிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஃபங்க்ஷனில் பொதுவாக பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது பிரமுகர்கள்லாம் வருவா, பேச்சு அதெல்லாம் உரையெல்லாம் ஆற்றுவா, எல்லாம் கேட்போம். எல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் கைத்தட்டிட்டு தேசிய கீதம் பாட்டு கிளம்பிடுவோம். என்ன ஆகுன்னா, இதுக்காக பாடுபட்டா பாருங்கள், அவர்களை கௌரவிக்கிறதுங்கிறத கௌரவிக்கும் போது ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு டிஃபரெண்ட்டாக தாம்பராஸ் போன்று சாதியின் பெயராலே இருப்பினும் ஒரு மாபெரும் சேவை நிறுவனமாக தமிழகத்தை அருண்தொண்டாற்றி வருகின்ற நம்முடைய பிராமண சங்கத்தில் நாம் புரோட்டோகால் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களை நிறைந்த சபையில் அவங்களை முதல்ல ஹானர் பண்ணுறதை வச்சுருக்கோம். அந்த முறையில் கோவை மாவட்ட இந்த மாநிலத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பெயர்களை நம்முடைய பாலாஜி மாவட்ட பொருளாளர் வாசிப்பார். அவர்களெல்லாம் மேலே சுறுசுறுப்பாக வரணும். பிரமினராஜன் சார் அவர்களும் பிரபுகளும் அவர்களெல்லாம் இங்கே கௌரவிப்பார்கள். இதை முடித்ததுக்கப்புறம் நான் தீர்மானம் பற்றி பேசுவேன். அப்புறம் மற்றவர்களெல்லாம் உரையாற்றுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலாஜி ப்ளீஸ் கம். நன்றி. மாவட்ட தலைவர் அவர்களே, மாநில தலைவர் அவர்களே, நன்றி. நம்ம இந்த நிகழ்ச்சியானது ஒரு 60-75 நாளைக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை பேசப்பட்டது. நம்ம மாவட்ட தலைவர் NS ரமேஷ் அவர்களால் முன்மொழியப்பட்டு பேசப்பட்டது. இந்த 60 நாட்களுமே, இந்த 60 நாட்களும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு கூட போகலை, சரியா எந்த வேலையுமே பார்க்கல. அப்படி பாடுபட்ட ரெகுலரா இந்த ஒரு 60 நாளும் நம்முடனே பயணித்த அவங்கள கௌரவப்படுத்துறோம். பின்னால கிளை தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அவளை கௌரவப்படுத்துறோம். இந்த 10 பேரை முன்னால் அறிமுகப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா, கட்டாயம் என்னன்னா, அவ தலைவரே சொல்லிட்டார். ஏன்னா நிகழ்ச்சி முடியும் போது நம்ம பண்றோம். ஆகையினால கோவை மாவட்ட மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த காலம் முதல் தொடர்ந்து இந்த சமயம் வரை நிதி உதவியும் உழைப்பாகவும் நமது சங்கத்திற்கு பாடுபட்ட கிளை தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முக்கிய பெயர்கள் அறிவிக்கப்படுகிறது. அதில் விடுபட்டு இருந்தால் அவர்களையும் கௌரவிக்கும் பொருட்டு மதிய நிகழ்ச்சியில் கௌரவிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் ஏதாவது பெயர்கள் விட்டிருந்தால் கண்டிப்பாக மதியம். முதலாக மாவட்ட தலைவர் NS ரமேஷ் அவர்கள். மிகுந்த கரவொலி. இந்த நிகழ்ச்சி இல்ல மொத்தமா சால்வ் போடுறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த நிமிடம் வரைக்கும் எவ்வளவு பாடுபட்டாருங்கிறத பின்னால நம்ம விரிவா தலைவர் சொல்லுவார். ஜி கணேசன் மாவட்ட பொதுச் செயலாளர், ஜி பாலாஜி மாவட்ட பொருளாளர் நான் தான், லக்ஷ்மி மாவட்ட மகளிர் அணி செயலாளர், எஸ் பரமேஸ்வரன் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர், திரு கிருஷ்ணசாமி கிருஷ்ணா லேமினேட்ஸ் அவர்கள், சாவித்ரி போட்டோ ஹவுஸ் குருவண்ணா அவர்கள், திரு சேகர் கிளை தலைவர் கோவை புதூர் அவர்கள், மிக அற்புதமாக பிளான் செய்து கொடுத்த ஸ்ரீராம் கொலோகோ நமது கோஆர்டினேட்டர் அவர்கள், திரு பிரகாஷ் அவர்கள், பிரகாஷ் கவுண்டர்ல இருக்காரு, அவரை தயவு செய்து ரிலீஸ் பண்ணி அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. யாராவது போய் அங்க கேஷ் ரிசப்ஷன் கவுண்டர்ல இருக்கார் திரு பிரகாஷ் அவர்கள், மாவட்ட இளைஞரணி செயலாளர், முன்னாள் மாவட்ட பொருளாளர் திரு KV சுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் அவரை கொஞ்சம் யாராவது 2 பேர் போயிட்டு யாராவது மகளிங்கண்ணா அவரை போயிட்டு கொஞ்சம் அப்படி ரிலீஸ் பண்ணி மட்டும் கூட்டிடுவாங்க. வராரா? திரு வெங்கட்ட நாராயணன் துடியலூர் அமைப்பு செயலாளர் அவர்கள். மிகுந்த கரவொலி கொடுக்கலாம், மிகுந்த கரவொலி. டாக்டர் CS மணி அவர்கள், டாக்டர் CS மணி
மாவட்ட ஆலோசகர் கோவைப்புதூர். திரு செந்தில்குமார், தலைவர், சிங்காநல்லூர். திரு சந்திரமௌலி அவர்கள். திரு ராஜ்மோகன் அவர்கள். பரமேஸ்வரன் மேல வாங்க. கேவிஎஸ் மாமா வந்துட்டாரா? திரு சம்புகுமார் அவர்கள். இந்த கேவிஎஸ் மட்டும் வரலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்முடைய சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளரும் திரைப்பட நடிகருமான திரைப்பட நடராஜன் சார் அவர்கள் இவர்களை இங்கே கௌரவிப்பார்கள். ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வாலண்டரி சர்வீசஸ். வி ஆர் ஆல் நாட் பெய்டு. சொல்லி வாலண்டரி சர்வீஸ். சொந்த எவ்வளவோ குடும்ப தொழில் உத்தியோக விஷயங்கள்லாம் புறக்கணித்து சேவை செய்கிறாங்க. ஸோ இந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஒன்றா லைனப் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் சேவ் த டைம். திரு கே.வி. சுப்பிரமணியம் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். தயவு செய்து அந்த ரிசப்ஷன் கவுண்டர்ல இருக்கார், அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க சீக்கிரமா. சேகர் மிகுந்த கரவொலியுடன் சேகருக்கு. ஸ்ரீராம் ஸ்ரீராம்
ஸ்ரீராம் எங்க போயிட்டார்? கொலோக்கோ ஸ்ரீராம். ஸ்ரீராம் கூப்பிடுங்க. வந்திருக்காரு, அந்த பக்கம் இருக்காரு பாருங்க. இந்த கேவிஎஸ் வந்துட்டார், ஒரு நிமிஷம். கேவிஎஸ் இந்த வந்துட்டார். மாமா இப்படி வாங்க. இந்த நிகழ்ச்சியின் மாநாட்டு முதல் நாள் ஆரம்பித்த காலம் தொட்டு இன்று வரை கணக்கு வழக்குகளை மிகுந்த பொறுப்பாக அல்லும் பகலும் கணக்கெழுதி அவ்வளவு முக்கியமா பேங்க் போய் பார்த்துட்ட நம்ம கேவிஎஸ் மாமாக்கு சிறப்பான நன்றியை கூறுறதுக்காக கேவிஎஸ் வந்துவிட்டார். கேவிஎஸ் கொஞ்சம் வாங்க, சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சமுக்குமார் அண்ணா மேலே நில்லுங்க, ஒரு போட்டோக்கு இறங்காதீங்க, அப்புறம் வாங்க. நீங்க எதுக்கு கீழே போறீங்க? கேவிஎஸ்க்கு மிகுந்த கரகோஷம் கொடுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துட்டார். இதுல ஸ்ரீராம் இல்ல, ஸ்ரீராம் வந்து திரும்பவும் இதே போல ஒரு போட்டோ செஷனோட ஸ்ரீராம் வச்சு போட்டோ எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு இந்த கொலோக்கா ஸ்ரீராம் அவர்கள் அப்புறம் மேடைக்கு வரணும், ஒரு அழைச்சிருக்கோம் நாங்கள். ஓகே. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. தமிழ்நாடு பிராமண சங்கம் துவங்க பெற்று நாம் 43வது ஆண்டு தொடர் சேவையில் இருந்து வருகின்றோம். இன்றைய தினம் கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து இன்றைய தினம் நிறைய நம்முடைய சமூகத்தினுடைய பிரமுகர்கள் சாதனையாளர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். ரமேஷ் வந்து எளிமையாக வரவேற்பை ஆற்றி அமர்ந்துவிட்டார். நன்கு தெரிந்த விஷயம், தமிழகத்திலே
பிராமணர்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி நேற்று விலாவாரியா நானும் குறிப்பிட்டேன், பேராசிரியர் ராமசிவாசனும் குறிப்பிட்டார்கள். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்ததுதான். சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகின்ற சமூகம் அல்ல பிராமண சமூகம் என்பதை தெள்ள தெளிவாக அறிவித்திட உறுதி செய்கிறதா இந்த மாநாடு நடத்துறோம். நம்ம அனைத்து காலங்களிலும் அருந்துண்டாற்றிய சமூகம் நாம். எவ்வளவோ சவால்கள் நமக்கு. தலைவர்களை உருவாக்கிய சமூகம் பிராமண சமூகம். அற்புதமான தலைவர் காமராஜர் அவர்கள், தமிழகத்தினுடைய என்றென்றும் பெயர் சொல்வார் காமராஜர் ஆட்சின்னு. அந்த தலையை உருவாக்கியவர் சத்தியமூர்த்தி ஐயர். புரிந்து கொள்ள வேணும். நம்ம கிங்கா இருந்ததில்ல, கிங் மேக்கர்ஸா என்னைக்கே இருந்திருக்கோம். சத்திரம் படைத்தோம், சரித்திரம் படைத்தோம், சரித்திரத்தை பங்கு கொண்ட தொடர்ந்து சுதந்திர இந்தியா நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கோம். கக்கன் அப்படி என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு எளிமையான ஒரு அமைச்சர் இருந்தார் தமிழகத்தில். ஹோம் மினிஸ்டரா இருந்தார் அவர். உள்துறை வெரி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மிக உறுதியான இலாக்கா. வெரி சிம்பிள் மேன். அவரை உருவாக்கியவர் மதுரை வைத்தியநாத ஐயர். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதே கோவையை பூர்வமாக கொண்ட குங்குவேளாளருடைய சமூகத்தை சார்ந்த ஸ்ரீ சுப்பிரமணியனை உருவாக்கியது ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் தான் செய்து உருவாக்கினார். இந்த கொங்கு மண்டல சோதனை நான் பெருமைப்படுகிறேன். அதை ஏனென்றால் நம்முடைய சமூகம் நாம் வாழவிடு எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற செயலாற்றுகின்ற சமூகம் என்பதை மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த காலம் பி குட் அண்ட் ஷோ டு பி குட் என்கின்ற காலகட்டமாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைய தினம் சில முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நாம் இங்கே நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த தீர்மானங்களின் கடைசியில் நான் இப்போ ஆர்டர் பண்ண மாதிரி பண்ணலாம ஒரு குயிக்காக ஒரு தீர்மானத்தை நான் படிச்சு விடுறேன். அதுக்கப்புறமா பிரமுகரை நான் பேச கூப்பிட போகிறேன். நான் ஒன்றுகிறேன். நான் ஒரு தீர்மானமாக வாசிக்கின்றேன். தயவு கூர்ந்து முழுக்க அதை கேட்டு புரிந்து கொண்டு இந்த சபையினுடைய ஏகமனதான ஆதரவை நான் மிக அன்போடு வேண்டுகின்றேன். நான் முதல் தீர்மானம், தமிழ்நாடு பிராமணர் சங்கம் தாம்ராஸ் கோவை மாவட்ட மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். முதல் தீர்மானம், மத்திய அரசு சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தியுள்ள பொருளாதார அடிப்படையில் நலிந்தோருக்கான EWS 10% இடஒதுக்கீட்டினை தமிழகத்தில் அமல்படுத்திட உடனடி நடவடிக்கை எடுத்திட தமிழக அரசினையும் தமிழக அரசியல் கட்சிகளையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. மத்திய அரசின் முழு நிதியுதவியுடன் நடத்தப்படும் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு பயனளித்திடும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் துவங்கிட அதற்கு தேவையான ஒத்துழைப்பினை மத்திய அரசிற்கு வழங்கிடுமாறு தமிழக அரசினை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இதன் பலனாக கிராமப்புற மாணவ மாணவிகள் நகர்ப்புற மாணவ மாணவிகளுக்கு சரிசமமாக தேர்வுகளில் பரிமளிக்க முடியும் என்பதனை இம்மாநாடு முன்னிலைப்படுத்துகின்றது. கேரள அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, கேரள அரசு நியமித்திருக்கின்ற எப்படி முற்பட்ட சமூகங்களுக்கான ஒரு மேம்பாட்டு கவுன்சில், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு தனி போர்டு அமைச்சிருக்காங்க. அவங்க கேரள அரசு நியமித்த அடிப்படையில் தமிழகத்திலும் முற்பட்ட சமூகங்களை சார்ந்த ஏழைகளுக்கு உதவிடும் வகையில் தனி நல வாரியம் அமைத்திட தமிழக அரசினை மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. நல்லா கவனிச்சிங்களா? நம்ம பிராமணாளுக்கு கேட்கல, தெலுங்கானால பிராமணாளுக்கு அமைச்சிருக்காங்க, ஆந்திரால பிராமணாளுக்கு அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? முற்பட்ட சமூகத்தை கேட்கிறோம். நம்ம சர்வே ஜனஹ சுகினோ பவந்து. 4, அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது உள்ள தமிழக கோவில்களை
மேலும் சிறப்பான முறையில் நிர்வகித்து பராமரித்திட உதவிடும் வகையில் அவைகளை ஓர் தன்னாட்சி உரிமை கொண்ட தனி வாரியம் அமைத்து நிர்வகித்திட இந்த மாநாடு கோருகின்றது. அதற்கான முதல் படியாக தன்னாட்சி வாரியத்திற்கான வழிமுறைகள், நெறிமுறைகள், நிர்வாக அமைப்பு ஆகியவைகளை பரிந்துரை செய்த ஒரு நிபுணர் குழுவினை அமைத்து செயல்பட இம்மாநாடு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. தமிழக இந்துக்களின் நெடுநாளைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்திட தமிழக அரசு முன்வந்திட வேண்டும் என்று மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த HRNC ஃப்ரீ ஃப்ரம் டெம்பிள்ஸ் அப்படின்னா அவங்க கேட்குற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேட்குறாங்க. ஃப்ரீ பண்ணி விடுறேன், எந்த கோயில் யார் நடத்துவா? அவங்க கேட்குறாங்க, நியாயமான கேள்வி. நாம் நம்ம பிராமணர்கள் we cannot talk to the hat. உணர்ச்சி பூரா பேசிட்டு போகலாம். நம்ம we must see it practically. நிர்வாகம் பண்ணணும்ல, there must be a ஒரு சிஸ்டம் இருக்கணும், ப்ரொசீஜர் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும், லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல் இருக்கணும். அதனால அந்த மாதிரி ஒரு குழு அமைக்க சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம இதை கேட்கறதே it will only show the clarity of approach of our community. அடுத்தது, தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களை விருப்ப பாடமாக ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கற்றுக் கொடுத்திட தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. அதே மாதிரி இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அதை பார்த்து இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் சில முக்கியமான அதை விட்டுட்டாங்க. அதை இப்போ கவர் பண்ணுறோம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற தமிழகத்திற்கு பொருத்தமான நல்ல அம்சங்களை உடனடியாக அமல்படுத்திட தமிழக அரசினை மாநாடு கோருகின்றது. கை கட்டுங்க, அப்பதான் அப்ரூவல், நான் அடிச்சுவேன். தமிழகத்தினை சார்ந்த இந்திய சுதந்திர போராட்ட தியாகி, பல ஆண்டுகள் சிறைவாசமும் சிறை கொடுமையும் அனுபவித்த நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா இருக்கூர் கிராமத்தில் அவர் பிறந்த வளர்ந்த வீட்டில் நினைவு மண்டபம் உருவாக்கிட தமிழக அரசினை மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. கோவைக்கான தேவை இப்ப சொல்ல போறோம். கோவை மற்றும் திருப்பூர் பகுதியின் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு கோவையிலிருந்து அதிக அளவில் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு விமானங்களை துவக்க வசதியாக ஏற்கனவே நடைபெற்று வரும் கோவை விமான விரிவாக்க பணிகளை மேலும் விரைவாக நடத்தி முடித்திட மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. அகல ரயில் பாதை திட்டம் பிராட்கேட் துவங்குவதற்கு முன்னால் இயங்கிய கோவை ராமேஸ்வரம் பயணிகள் விரைவு ரயிலை பயணிகளுடைய நலன் கருதி மீண்டும் பொள்ளாச்சி பழனி மதுரை மார்க்கத்தில் இயக்கிட ரயில்வே அமைச்சகத்தினை மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. நன்றி. உங்களுடைய ஆதரவிற்கு நம்முடைய பிரையாரிட்டியான வேண்டுகோள்லாம் செஞ்சிருக்கோம். நேற்றைக்கு சொன்ன திரும்பவும் அதே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நான் அமர விரும்புகின்றேன். இந்த 10% EWS நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இன்னும் ஏற்படலை. அதுக்கு சர்டிஃபிகேட்டை சான்றிதழை கொடுக்க வேண்டியது நம்ம தாசில்தார்கள் தான். நல்லா ஆரம்பத்தை தயங்கினாங்க, இப்போ நல்லா கொடுத்துட்டுருக்காங்க. இருந்தும் கூட இந்த 10% EWS பற்றியும் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் பாருங்க, நரேந்திர மோடியுடைய ஸ்பெஷலாக அவங்க ஒரு பூத்து போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமின்ஸ் அதெல்லாம் அவைல் பண்ணிக்கிறதே இல்லைங்கிறாங்க. விழிப்புணர்வு இல்லையா, ஆர்வம் இல்லையான்னு கேட்குறாங்க. தயை கூர்ந்து நாம் எல்லோரும் எங்கெல்லாம் நம்ம எலிஜிபிலிட்டி இருக்குமோ வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாட் இஸ் ராங்? we are taxpayers. ஒன்று டேரக்டாக இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கிக்கணும் கொடுக்குற பெனிஃபிட்ஸை. அந்த வகையில் பிராமண சமூகமும் இந்த 10% EWS எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது நம்முடைய பிரமுகர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக நான் பேச வைக்கலான் இருக்கேன். முதல்ல நான் நம்ம கிருஷ்ணசுவாமி சார், நீங்கள் கைண்ட்லி யூ இன்ட்ரடியூஸ். வாங்க, அப்படி வாங்க. கிருஷ்ணசுவாமி, I want you to kindly introduce one of the special ladies. ஒன் பை ஒன் ஆரம்பிச்சுடலாம். நீங்கள் முதல்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் யாரை பண்ண போகிறேன் சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறவா. நமக்கு எப்போவுமே நம்ம எல்லாமே சுயம்பு தான். நம்ம எல்லாமே நம்மளாக உழைச்சி நம்மளோட பிராமணியத்தை நம்பிக்கையோடு பண்ண எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவெல்லாம் ஒரு பெரிய காரணம். ரெண்டாவதுமே நம்மளோட மாத்திரம் எப்பவுமே நமக்குன்னு பண்ணிக்காம எதை எடுத்தாலும் சோஷியலாக திங்க் பண்ணுற கம்யூனிட்டினா நம்ம கம்யூனிட்டி மட்டும்தான். எனக்கு இல்லாமல் என்னை சார்ந்தவருக்கும் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதில் கர்வம் இல்லை, நம்மளோட பிளட்டில் இருக்கிற திங்கிங். அது யாரையும் நம்மளே மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனால் நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்குங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்ல தவிர கர்வமோ தலகனமோ கிடையாது. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தார் ஸ்டேட் தலைவர் நாராயணன், உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட மனிதர்னு சொல்லிட்டு. ரமேஷ் இங்கே உட்கார வச்சுருக்கார். ரமேஷ் அவர் நேர்மார்ச். ரமேஷை வச்சு இந்த ப்ரோக்ராம் நடத்தினா ஒரு பிளான் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைங்கிறது யாரை வச்சு பண்ணலாம், யாரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கணுங்கிற தெரியுங்க. ஒரு பிரம்மாண்ட ஒரு சாணக்கியத்தனம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஒரு லீடர்ஷிப்புக்கு எப்பவுமே சாணக்கியத்தனம் வேணும். எப்போ பேசணும், எப்போ பேசப்படாது, எப்போ பேசுகிறவாளை முன்னாடி நிறுத்தணும், எப்போ பேசுகிறவளை முன்னாடி நிறுத்தப்படாது. இதெல்லாம் தலைவருக்கு கைவந்த குரல் பார்த்தாருமா. நான் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா, இது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய ஐ குட் மீட் லாட் ஆஃப் பீப்புள். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. பாம்பேலேருந்து வந்திருக்கார் மிஸ்டர் சி சுப்பிரமணியம் சொல்லி. இவரை எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தெரியும், ஒரு 3-4 months தான் பழக்கம். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான மனிதர் பார்த்தோம்னா மிஸ்டர் சி சுப்பிரமணியம் is the managing trustee of Samarpanam, which is a social cum charitable organization registered under Bombay Public Trust. Again பாருங்க, social cum charitable. He has put it very nicely, the wording பார்த்தெல்லாம். The trust provides அபாரக்கிரியா பண்ணுறதுக்கு infra facilities for our last right, financial assistance to the needy for education, medical expenses and general welfare. Mr. C. Subramaniam is the founder and chief trustee of Subramaniam Charities, president of Parle Seva Mandal, Mumbai, and president of Greater Mumbai Education School. இந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு 6-7 பேரை கூட்டின்னு வந்து நம்ம இது சொன்னோம்னா ஒரே ஒரு பத்திரிக்கை தான் போதும். அந்த மனசு நம்மளோட நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ணங்கிற பெரிய மனசு. எனக்கு இந்த ஈவெண்ட் நடத்துல நிறைய சந்தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி 4-5 பேரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வார்த்தையில் அவர் சில சொன்னதான் நல்லா இருக்கும். நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஐ வெல்கம் மிஸ்டர் சி சுப்பிரமணியம். ஹேவ் எ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. Namaskaram. Good morning to each one of you. Before I start, let me compliment the organizers for this phenomenal arrangements. நம்மலாம் இங்கே வந்துட்டு பேசிட்டு போயிடலாம். It's not a program of 3 hours or 5 hours. It's a planning for the last 6 months, which each of them have admirably done. So my compliments to the organizers, to the volunteers, and of course, President Mr. Narayanan for his fiery speech of yesterday. Neka avarodu 50% fire irundhuduna, I think this will be in flames. He used a very nice word this morning, appealing to the intellectual crowd to come forward. ஒரு பிராமணன்னா, I'm not going by caste, creed or the right of birth, nothing, no controversies here. And incidentally, in my outburst, it's likely that I might hurt the feelings or views of somebody, but it is not intentional. It is my personal view. அவர் நேற்றுக்கு ரொம்ப நன்னா 8 to 9 qualities, the achievements of the Thambrass, which is a 40-year-old, 42-year-old institution. It's not a joke.
ஒரு 10 குவாலிட்டியில் 9 admirable good qualities of a Brahmin சொல்லியிருக்கார். பட் இன்னைக்கு நான் அதை பற்றி எல்லாம் வந்துருக்கேன் பேசுறதுக்கு. What is that what we need to do? அந்த intellectual brain சொன்னாரே அவர், it's very true. But unfortunately, it is that intelligentsia that is coming in the way. We are overthinkers. I'm thinking of doing, I want to do, I wish I can do, is not the same as actually doing. With the greatest respect, nothing is a criticism, it's only a critical appreciation. With the greatest respects and regards to everybody, I bow down my head in shame because we have not done anything for the younger generation. அண்ணா தத்துவம் பேசிட்டு இருக்கோம், வேதாந்தம் பேசுகிறோம், அதெல்லாம் மானம். கோவில் குளம் very very important. But beyond that what? I once asked a youth organization, அடவா பார்லா சேவாவில் நான் அந்த பஜனை வச்சுருக்கோம், இந்த பஜனை வச்சுருக்கோம், எல்லாம் யாருக்கு வேண்டி? ஏன் க்ரௌட் வருதில்லை, யங்ஸ்டர்ஸ் வருதில்லை? வரவாடலாம் either retired or VRS or time pass. This is not a criticism. Again and again I'm saying, it's time you and I open the eyes and say what is that which we can do. And today I am here. It's not a speech, one person speaking and all of you listening. It is something which each of us have to do it today, here. And first I seek, everybody is high. All those who are seeing also, please be in the present and say, let's do it. All that I am seeking is the youngsters க்கு வேண்டி எல்லா கம்யூனிட்டியும் பார்க்க போனா, they have been doing it a great job. Actually, it's a source of inspiration. I am not criticizing any community. But why is that a Brahmin is only in the discussion mode? You know why? We are extraordinarily intelligent people. ஒரு பிராமணன் சொன்னா intuitively, what are the qualities that come to being? Hard working, very loyal, intelligent, patient இருக்கும். What is that which we have done to society? Tangible. We have done great things. But the younger generation needs what? So when I was addressing that youth conference, he said, நீங்க ராமநவமிக்கு ஐயப்பா பூஜாக்கு கலெக்ஷனுக்கு மட்டும் வரலீங்கள். Have you arranged a blood donation? Have you arranged a medical camp? Let us ask ourselves. It is time, my friends, we do something. And I'm here proposing the collective wisdom of each of you and participation of everyone who are here as well as who are seeing. Why not, I'm posing a question, why not we start a venture fund of the Brahmins for the society, by the Brahmins for society, because we are not a shallow, narrow-minded community as it is perceived. Unfortunately, why is it perceived? Because beyond the realms of spirituality, Kovai Kolam, Sita Kalyanam, Kumbhabhishekam, what is the capex we have done for the next generation? அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருந்து இந்த காலத்தில் நம்ம அவசியம் இருக்கு, and we are doing, happily doing. But don't you think it is the stage for us to come, has come to move? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், do I have the support of 1,000 people? 1,000 people, I am raising both my hands. I am glad I could collect so many people. 1,000 people, either you, the 1,000 people, or approaching other people. 1,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ண முடியாதா? And I am giving the time today, 8th January, 31st March,
I will be asking our president, sir, nama start panninom. But we need leaders like him. We need leaders like Ramesh. We need leaders like Narayan and the entire team. I have always admired Coimbatore as an entrepreneur state. Maybe this is my, I don't know how many times I've come, but in the last 2-3 months it has been frequently. So this was always in my mind. Ayiram verittu 1 laksam rupaya katta 10 kodi becomes a seed capital, sir. And the seed capital vachi we must promote entrepreneurs, because nama community le, I remember in my own case, after I got married first and then started business, because business na brahmanalukku yarum ponnu kodukka maatan. Adu andha kaalathula when capital was defined as money. Today capital is defined as knowledge. Knowledge irundaduna paisa taane pogum. இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு இருக்கிறத on the 14th of December, believe me, 14th of December exactly at Coimbatore, 6:30 in the evening, a young doctor couple, Dr. Ashwin and Dr. Shruti is here. Dr. Shruti, please come. ஒழுங்கா இவாளுக்கு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? பண்ணிட்டு இருக்காவா? And I was so happy. By the way, like them, there will be 100 others here. Okay, this is just a specimen. There will be so many young people wanting to do some things. What is this community support? Dr. Shruti. Fortunately, coincidentally, from Bombay, now settled in Coimbatore. Vonama. Another thing. How many of you have heard about an organization called JITO? J-I-T-O? It earlier used to be called JTO. Jain International Trading Organization. The Rajasthan Marwadi community. They are so happy. Not that we are less happy. They are so entrepreneurial, which I am afraid, because they have the support of the society. Jain International Organization, 6 years back, they had a conference at the NSC grounds in Mumbai, where their president, Mr. Deepak Jain, took a chartered flight, who is the dean of Kellogg's, who took a chartered flight from Los Angeles to inaugurate that functions. You see, enga boyachi ororthar. Namal inga Kumbhabhishekam, Ramanavami, Ayyappan, idu mattum. This is not the circle. Let us not be in the well. It is time you are in the ocean. When Russia and Ukraine war vandupne, the world said, oh, Tattvam Beshana, what is that? This bad. But how do we, you and I cannot take a gun and fire Russia. What did we do? We said, let us cripple them economically. Let us boycott them. So what I am trying to tell you is, economic power is very, very important. Chumma Vedantam, chumma emotional needs is also important. But economic power is the answer to many of the ailments. And that is why, my dear friends, I am proposing this 10 crore seed capital with the request to Mr. Narayan and to Mr. Ramesh to spearhead us. We are all there. The whole of Bombay is there for you. In the organization JITO, you ask any Marwadi lady, I am an entrepreneur, they give them loan at 2% and 3%. Why would they not be able to risk? There are so many youngsters, Brahmana, Vela is one aspect of it, but why can't we provide employment to others? Because they also need that community support.
You ask any Shetty, 2% loan kadakkirathu hotel podriya, 2% loan kadakkirendu. The Kutchi community. I will tell you one very interesting thing which was an inspiration to me, and that is why we started something. Belgium, there are 24 families. They are world leaders in diamond traders. Varsha, each family comes to their hometown at Palitana in Gujarat, and today they have made it such a commercial, vibrant place. 24 பேர் அங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறா, 24 ஃபேமிலி. ஆனால் வருஷம் ஒரு ஃபேமிலி அங்கே வந்து they developed tourism in and around that place, Palitana. நமக்கு simple thing, நம்ம பிராமணா intelligence, but over intelligence ஆயிடும் அர்த்தம் இல்லை. So, and the Palitana today has become, in the world map, tourism, prospering, எல்லாருமே prosperity. Economic prosperity, spread ஆகி இது பண்ணலைனா ஒன்றுமே முடியாது. சும்மா தத்துவம் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கு அந்த எக்கனாமிக் பவர் வேணும். So, friends, I have your commitment that 1000 பேர்கிட்டேருந்து ஒரு லட்சம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஒருத்தர் 10 பேர்கிட்ட 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ண முடியாதா? ஒரு மொபைல். Sir, more than the 1 lakh, it is the spirit that matters. I know everybody can give 1 lakh, but somebody has to bell the cat. And we from Bombay are willing to bell that cat because Coimbatore is known for, and let the headquarters be here in Coimbatore for the venture fund. We can always have systems, we can always have compliances, we can always think. So my first thing is, இந்த பைசா கலெக்ட் பண்ணிட்டு சீதா கல்யாணம் கும்பாபிஷேகத்துக்கு அல்லா கேட்குறோம், ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அல்லா கேட்குறோம். We start with the first social project. And what is that social project? Thanks to Dr. Ashwin and Dr. Shruti, we come, the Thambrass comes with a mobile clinic here in Coimbatore by the Brahmins for society at large. A young man in the early 30s talks about artificial intelligence. Uncle, I want to do this, I want to do this. So I was, எனக்கு பாதி விஷயம் புரியலை. But what struck me most was the enthusiasm. அடே அஸ்வின் ஆட்டமா எத்தனை பேர் இருப்பா. And I said, see, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. How do you maintain it? So they said both of them are willing to take care of this clinic, and this will be useful to all of us. So in the next 6 months or earlier, we must have a mobile clinic donated by the Brahmins for society at large. Young people are there to take care, and I'm sure there will be 10 other people. This is how you create employment. And taking the example of Palitana, I was so inspired that a couple of my friends who have come here, 1.5 hours drive from here, I urge you all to go there. There's a beautiful village in Palakkad called Chandrasekarapuram, where all Brahmins are there. Either side, or Bharati Kannadi Purai, pointrukanga. Such a vibrant place. Anga poname something mesmerizing happens. So, 4 years back in the Kerala floods, the Krishna temple was completely swept off. Fortunately, the deity was recovered from the river bed. So abba sonna Bombay le adu nadakkiradhu idu nadakkiradhu something like that, engalukku oru Krishna temple start pannam, curtain ellame. I said, why are you restricting only to a temple? Why not we think something bigger? Why should people from this village come to elsewhere? So Kerala is such a beautiful village, this particular Agraharam is so nice. Why not we start ecotourism? Will you believe it? 6 months back, there was nothing, and today, already the base for the temple has been constructed, and the temple will be constructed. We want to have homestays, solar energy, waste management. Ivalla ideas engendu varudhu? The villagers themselves are giving.
You just support them. இது மாதிரி நிறைய project. You don't have to get into aircraft manufacturing or fertilizer plant or steel plant. இது மாதிரி, how many of the entrepreneurs in and around the Brahmins சமைச்சு கொடுக்குறா எல்லாருக்கும். You don't have to be a software engineer or a doctor. இது மாதிரி entrepreneursக்கு it is our bonded duty. We will fail in our responsibility if we don't help them. So my friends, I appeal and urge that it is time to act. Why the youngsters are trying to, we are delinking, it's only because we need to address their issues. Support them financially. சும்மா பேச்சில்லை, அப்படி இல்லை. It's not that. The hand holding is important, because when the community is strengthened, the society is strengthened. And when the society is strengthened, the nation is strengthened. This is the hierarchy. Talking about the good activities of the Marwadi community, this is again, it struck me, and I am posing this question to you. Why can't we do it? Bombay, you will see many of the young Rajasthan ladies and girls getting into chartered accountancy. The community which was wearing a gungat is now getting into professional exams. You know what they did? I know of two of the people. He put up a hostel, 400 rooms with facilities. அவங்க வருவா ராஜஸ்தான்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து, the girls and the boys come there, stay for 6 months, study, write the exams, and that is the reason why you have maximum chartered accountant from the Rajasthan community. Why can't Kota, which does engineering exam, nothing? Why can't it be done here? All these type of small enterprises we should support. And when can you support? Only when you are financially strong. And that is something which we must have. We are a very gifted community with phenomenal talents, but individual brilliance is of no use now. It is time collectively, all of us know the saying, united we stand, collected, divided we fall. Why can't we implement it in our real life? We have such extraordinary individual brilliance. Here I have Mr. Parameswaran, a practicing chartered accountant from Bombay, a close friend of mine. 30 years he is running a financial services company. அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சோஷியல் சர்வீஸ்ல ஒரு 100 people in Panvel, outskirts of Bombay, an orphanage come senior citizen home அவர் நடத்துறாங்க. Very soon he is going to be conferred by the Global Peace Foundation for a doctorate in social service. So when we have such people, I'm sure there are many. I am talking about only those whom I know. There may be thousands whom I don't know about it. So collectively, if we take it up, it's not a humongous task. There are skeptics, enough of skeptics. For the next 5 minutes, or at least when you are here, let's shoot out all the negativity. ஓ அது முடியுமா, அன்னைக்கு பேசிட்டு போனா இது நடக்கவில்லையே, என்ன ஆச்சு, இதெல்லாம் கேள்வி. These are all inevitable questions. But let bygones be bygones. Let us today, I urge you all to stand up and take a resolution that we will make this venture fund successful. Even a negative person, please stand up. Under the leadership of the Thambrass, we will make this venture fund successful and see to it that the Thambrass come out not as managing directors, finance directors, but entrepreneurs supporting society and the cause of the needy. Thank you very much for your patience here. If you have any questions, I am free to ask. Thank you.
pardon me. Just give me 2 more minutes. I asked you to listen to me only for 2 years. Something I forgot because Mr. Krishnaswamy mentioned about Samarpanam. So I need to tell you what that is. That's again a classic case of enterprise. Okay? All of us want to do good things. It's an innate quality of human being, more of a Brahmin. Okay? So, in 2014, I have been a witness. I'm sure you are all a witness to it. You have all experienced it. Enna pannuvaana? I'm not criticizing anybody. I have the greatest respects for our Vadiyars and everybody. On the 9th day ritual, 9th, 10th, 11th, 12th, அந்த காரியம் பண்ணுறதுக்கு ஒரு வாயில் வந்தது ரேட்டு தான் 1.5 லட்சம் 125 whatever it is. As it is on that particular day, tragedy has struck them. Where will they go for this? So we started Samarpanam. Samarpanam just provides the infrastructure. We don't get into any of these things. Vadiyara kondralam. But it is a rule that the Vadiyars will charge. There is a range between 40,000 to 60,000. அதுக்கு மேல சார்ஜ் பண்ண முடியாது. நீங்க 10 லட்சம் ஆனா சார்ஜ் பண்ணுங்க, ஹோட்டல் 5 ஸ்டார்ல பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டியில தான் நான் பார்த்திருக்கேன். with the greatest respect, again and again I'm saying for our spiritual leaders, inject fear and get what you want. நீ அது பண்ணலைன்னா நொண்டியே பொறுப்பாய், இது பண்ணலைன்னா கண்ணு போகும், இதெல்லாம் தான். So you are born with fear, you live with fear. இதெல்லாம் நிறுத்துறதுக்கு we came about with a social reform. I thought in 2014 I had started something new. The great Parameshwaran had started 15 years back in Bombay, in Koparkarne, in a different place. இதுக்கெல்லாம் நம்ம ரெவல்யூஷனரியாவே ஆண்டாம். Simple needs. So today the Vadiyar who was charging 1.5 lakhs happily சிரிச்சுண்டு 40,000. எத்தனை உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை தாங்கும். See the difference. உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை தாங்கும் அந்த சிச்சுவேஷன். ஸோ ஸ்மால் திங்ஸ் நம்ம சொசைட்டியில் இன்னும் கொஞ்சம் இப்படி நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் it is the bonded duty of all of us. It is only an organized structure that can dispel this type of injustice. So I urge you all, let us have a Samarpanam branch in Coimbatore also. Thank you. Our sincere thanks to Mr. Subramaniam for his wonderful speech and புதிய கோணம், புதிய பார்வை. அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குது நமக்கு தேவைங்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அது பார்த்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங். எல்லாருக்கும் தேங்க்ஸு. நம்ம எல்லாருக்குமே சினிமா கொஞ்சம் பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சினிமா பிடிக்கும். அதில் பிராமணன்னா வேஷ்டி கட்டின்னு தான் வருவாங்க, கோட்டு போட்டு நிற்போம், யார் முன்னாடி நிற்போம், என்ன வேணாலும் கேட்போம். தேங்க்யூ. அடுத்து திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகரும் ஆகிய பிரமீன் சாரை பேச சொல்ல போகிறோம். பிரமீன் ராஜன் சாரை பற்றி பிரீஃப். நான் பல வருஷம் அவரை தெரிந்தவன், குடும்பத்தோட பழகினவன். எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி ப்ரொடியூசர்னு தெரியும், ஆக்டர்னு தெரியும். கே பாலச்சந்தர் மிகப்பெரிய கொடிகட்டி வந்தார் இல்லையா, அவரும் இவரும் கசன் பிரதர்ஸ். கேபியினுடைய 90% செயல்பாட்டிற்கு பின்பக்கம் பலமாக விளங்கி, மூளையாக விளங்கி, அற்புதமாக கேபியின் வெற்றிக்கும் தமது வெற்றிக்கும் அந்த நிறுவன வெற்றிக்கும் பாடுபட்டவர் பிரமராஜன் அவர்கள். அவெல்லாம் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை மாதிரி உறவு 2 பேரும். அதோடு மட்டுமே இல்லை, நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசர் அந்த முகம் தானே தெரியும். 100 முகம் உண்டு அவருக்கு. என்ன சார் இது தப்பா சொல்லாதீங்க சார், தப்பு கிடையாது. நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முகம் அது. இப்பெல்லாம் நிறைய பிராமண வீடுகளில் நம்ம நட்பை பாராட்டுகிற அளவுக்கு உறவை பாராட்டுறது இல்லை. கசின் பிரதர்ஸ், கசின் சிஸ்டர் டச்சில் கிடையாது. சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு எங்க? நோ. நாம பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுறோம், உறவை விட்டுடுறோம். உறவை காப்பாற்றுவதும்
பிராமண கலாச்சாரம் பாரம்பரியம் காக்கும் என்கின்ற உண்மை தாம்பராஸ் எடுத்து வைக்கிறது. நடராஜன் கடைபிடிக்கிறார். நம்ம சொல்ல அவராகவே பண்றார். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய அனைத்து குடும்ப உறவினர்களும் 180 பேர் இருப்பான். எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி கும்பகோணம் வந்துருவா. கும்பகோணத்துல குலதெய்வ கோயில்ல போய் அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேயே கெட் டுகெதர், அங்கேயே விளையாட்டு, அங்கேயே அந்தாட்சரி, அங்கேயே எல்லாம் சகலமும் பண்ணிட்டு அப்புறம் வருவா. அந்த உறவை அப்படியே மெயின்டைன் பண்றார். நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை பத்தி அவர் குறிப்பிட்டு சார் நீங்க சொல்லணும். அதை பத்தி ப்ளீஸ் நீங்க உங்க ஹியூமிலிட்டியா சொல்லாம இருந்தாதீங்க. நீங்க இது ரொம்ப தெரியாத முகம் அவரை பத்தி. இன்னொன்று தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் கொடிகட்டி பறக்கிறாரே, அந்த ஏஆர் ரஹ்மான் அறிமுகம் பண்ணியவர் நம்ம நடராஜ ஐயர் தான். நடராஜ ஐயர் தான் அறிமுகம் பண்ணார். நாம் சாத்திரம் படைப்போம், சரித்திரம் படைப்போம், வருவோம், ஆண்டர்பிரினர்ஷிப்பாகவும் பெரிய அளவிலே வருவோம். அதை பற்றியும் அவர் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் நல்லா இருக்கா? இல்லை, இதுவும் கரெக்டாக இருக்கா? சப்போஸ் கொஞ்சம் நடந்து பேசணும்னா அத்தாஜி குரூப் சுப்பிரமணியம், ராஜு சுப்பிரமணியம் மேடைக்கு வர மாதிரி இருக்கு. டாக்டர் விஸ்வநாத் ஆல்சோ மேடைக்கு வாங்க. தாமராஸ் அந்த ஒரு வார்த்தையே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இன்று மாறிவிட்டது. காரணம், நமது மாநில தலைவர் திருவத்தூர் நாராயணன் அவர்கள். சார், ஒரு காலத்தில் தம்பி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க மைக். பிராமணன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படும்படியாக நமது அரசியல்வாதிகள் நம்மளை வச்சுருந்தாங்க. நான் என்னையே உதாரணமாக சொல்கிறேன். அதில் எவ்வளோ பேருக்கு பொருத்தமாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் திராவிடர் கழகம் அதனுடைய தாக்கம் பிராமண சமூகத்தை ரொம்ப கொச்சப்படுத்த வேண்டியது, இல்ட்ரீட் பண்ண வேண்டியது, முடிஞ்ச இடத்துல அடிதடி பண்ண வேண்டியது. நாமெல்லாம் நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க. நாம் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அப்படின்லாம் பார்க்காம எல்லாரையுமே மனிதர்களாக பார்த்து நேசமாக பழகக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். நம்மளை ரெடிகுல் பண்ணி நம்மளை நம்மளுடைய அதாவது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வாங்க இல்லையா, அதெல்லாத்தையும் குறைச்சி நம்மளை கிட்டத்தட்ட செயலற்றவராக ஆக்கிவிட்டார்கள். அந்த காலத்திலிருந்து நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது சார், அந்த பூணல் அறுப்பு போராட்டம், அப்புறம் பிள்ளையார் உடைக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாய்மார்களை ரொம்ப இழிவாக அங்கங்கே எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாதோங்கிற மாதிரியான ஒரு டயத்தில் தான் தாமராஸ் தோன்றி திருவத்தியூர் நாராயணன் அவர்களுடைய தலைமையில் நீ இறங்குனா நாங்கள் உடனே இறங்குவோண்டாங்கிற அந்த தைரியத்தை கொடுத்ததே நம்ம நாராயணன் அவர்கள் தான். சமீபத்தில் நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த அயோத்தியா மண்டபத்தினுடைய இஷ்யூ நடக்குது சார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வேறு ஒரு படப்பிடிப்புனால நான் வெளியூரில் இருக்கேன். அந்த செய்திகள் வருது, அவங்க இது பண்ண போகிறாங்க, தட் இஸ் ஹெச்ஆர்என்சி பூட்டு போட போகிறாங்கன்னு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அந்த செய்தி கேட்ட உடனேயே நமது தலைவர் நாராயணன் அவர்கள் அங்கே ரஷ் பண்ணிடுறாங்க.
அவர் ரஷ் பண்ணிட்டாருன்னு கிட்டத்தட்ட வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள அவ்வளவு பிராமணர்களும், அதாவது சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஏதோ இது பண்ணவா நீ இலைய போடு அப்படிங்கிற நார்மலாக இருக்கக்கூடிய அவ்வளவு பிராமின்ஸும் அன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு நாராயணன் வரார், அதாவது முன்னாடி ஒரு கேடையை வந்தால் எப்படி ஒரு பெரிய படை வருமோ அது மாதிரி வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள அவ்வளவு பிராமணர்களும் அங்கே கூடிட்டாங்க. அவங்க ஹெச்ஆர்என்சி அஃபிஷியல்ஸ் எல்லாம் என்னடா இது, இவனுங்கெல்லாம் தூணா ஓடிடுவானுங்க, இவ்வளவு இதாக இருக்காங்களேன்னுட்டு அவங்களுக்கே ஒரு பெரிய அதிசயம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பும் ஆன உடனே அது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போன உடனே அங்கேருந்து ஒரு செய்தி வந்து ஒரு லேடி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ள அம்மா வந்து தலைவர்கிட்ட முதுவாக கொஞ்சம் பேசுகிறேங்கன்னொடனே கொஞ்சம் ஓரமாக அழைச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி நம்ம மேலிடத்துலேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்குங்க, இங்கே உள்ளவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, தலைவரை மட்டும் அப்படி போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கிளம்பிட சொல்லுங்கள், ஏன்னா அவரெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம், அந்த செய்தியை நான் சொன்னதாக சொல்லுங்கள், ரகசியமாக சொல்லுங்கன்னு அந்த இன்னும் இவங்கள்ட்ட வந்து சொல்லி தலைவர்கிட்ட முதுவும் அவங்க அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க. தலைவர் சொன்னார், கைது தானே பண்ணுறாங்க, நான் முதல்ல கைதியாரேன், ஃபர்ஸ்ட் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நார்மலாக ஒரு தலைவர் என்ன பண்ணாங்க, இதை வரேன் பாத்ரூம் போயிட்டு எல்லோரும் ஏறிட்டாங்கன்னா பார்த்துட்டு நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதுதான் நார்மலாக மற்ற இடங்கள்லாம் நடக்கிறது. நம்ம தலைவர் என்ன பண்ணினார், முதல்ல என்ன கைது பண்ணு, எங்கள் வண்டி எந்த வண்டியில் ஏறணும், ஏன்னா நான் வந்து மற்றவங்களை விட்டு கொடுத்து நான் மட்டும் வீட்டுக்கு போகிற லெவலில் இல்லை, நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்களா பண்ணுங்க, பொருளுக்கு ஆக்ஷன் போகிறீங்களா ஆக்ஷன் போங்க, பிராமணர்கள் இனி பயப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிராமணனும் உணரணுங்கிறதுக்கு நான் முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் அப்பப்போ ஃபோனில் கேட்டுக்கிறேன், தலைவர் என்னாச்சு, இல்லை அது மாதிரி ஒரு போலீஸ்லேயே சொன்னாங்க, நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக நானே முதல்ல அரசாரேன்னு சொல்லிட்டு வண்டி எங்கேனோன்னா அந்த பஸ்ஸில் முதல் ஆளாக நானே ஏறினேன்னு சொல்லி அன்றைக்கி ஈவினிங்காக நைட்டு வரைக்கும் அந்த போலீஸினுடைய கஸ்டடி இருந்துட்டு அதுக்கப்புறம் இதான் நாங்கள் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் நாம் பயப்படுறதுங்கிற சரித்திரமே கிடையாது. முன்னெல்லாம் பயப்படுவோம் சார், நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம சுபாவம், நம்மளுடைய வளர்ப்பு முறை, நம்ம அப்பா அம்மா பொத்தி வளர்த்தவங்க, அதனாலேயே நாம் வந்து சமூகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை இழந்துட்டோம். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நம்மளை கோடைன்னு முத்திர குத்திராய அடுறாவனா இப்போ அடிடானா எங்க வாடா நீ வாடாங்கிற அளவுக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்த நாராயணன் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை டியர் பிரசிடென்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக நம்மளுடைய பாம்பே சி சுப்பிரமணியம் மேட்டருக்கு வரோம். சி சுப்பிரமணியம் பாம்பேனா நமக்கு ஞாபகத்துக்கு வருதே நம்மளுடைய சிஎஸ், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர். இன்னைக்கு தாமராசனுடைய நிதி அமைச்சராக சிஎஸ் உருவாகிட்டார். அதாவது ரொம்ப ஒரு ஸ்வீட் கோ இன்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா, நானும் தலைவரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், தலைவர்கிட்ட நான் சில சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் பேசும்பொழுது எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறத விட அவங்கவுங்க சுய தொழில் பண்ணணுங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து பீச்சில் வாக்கிங் போகும்போது அடிக்கடி பேசிப்போம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம நகரத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வருடம் ஒவ்வொரு இடத்துல, ஒரு சிங்கப்பூர் இல்லைன்னா ஒரு மலேசியாவில் ஒரு கேஎல் இல்லைன்னா துபாய் எங்கேயாவது வந்து அதில் உள்ள ஒரு நகரத்தார்லேயே உள்ள வந்து நல்ல ஒரு ஹை சொசைட்டி இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கூடுவாங்க. ரொம்ப இதெல்லாம் பெரிய ஒரு மீடியாவுக்கோ அல்லது இதுக்கோ ரொம்ப விஷயம் தெரியாது, அவங்களுக்குள்ளே கூடுவாங்க. கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம அந்த செடியாக நல்லா இருந்தார் என்னாச்சு, இல்லை அவர் ஏதோ கொஞ்சம் நொடிச்சு போயிட்டார் அப்படியா
அவரை கூப்பிடுவாங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, இது என்ன ஆகிப்போச்சு இப்போ இந்த கொரோனாவில் இது மாதிரி ரைட் அப்பா அவருக்கு என்ன ஒன்று 3 4 5 சிஏ கொடு, வட்டி கட்டி ஒன்று வாங்காதீங்க, அவர் திருப்பி கொடுத்துருவார். இப்படியாக அவங்க வந்து அவங்களுடைய இன்னும் அவங்க கம்யூனிட்டிலே உள்ள அவ்வளவு பேரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேடையில் ஃபஸ்ட்டு பேசணுன்னே ஐயா யாரும் எவன்ட்டையும் வேலைக்கு போகாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே நீங்கள் முதலாளியாக இருந்து நீங்கள் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் முடிய நீங்கள் உங்களுடைய அறிவையும் உங்கள் உழைப்பையும் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கிறது தான் அவங்களுடைய. இப்போ நம்ம முதல்ல தாமராசில் நம்மளுடைய எடுத்தோன்னா ஒரு இது பண்ணுற மாதிரி அது மாதிரி அவங்களுடைய தாரக மந்திரம். இந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுடைய தாரக மந்திரமும் அதான் இருக்கணும். ஏன்னா சார் நம்மளை வேலைக்கு வச்சுப்பாங்க, நாம் திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்க மாட்டோம், கடுமையாக உழைப்போம். ஏதோ நமக்கு ரொம்ப தம்பி பையனை கல்யாணமாக இருக்கும், அன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா ஏன்னா ஆஃபீஸு ரொம்ப முக்கியம் தலை போகிற விஷயம்னுட்டு அதுக்கு போவோம் சார். அவன் தான் பிராமணன். ஸோ இப்படியாக நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய தியாகங்களையும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் இன்னும் யாரையோ பணக்காரனை மேலும் பணக்காரனுக்கு பதிலாக நமக்குள்ளே ஆக்கிப்போம். முதல்ல அதுக்கு தான் சிஎஸ் அருமையான ஐடியா சொல்லிட்டார். அருமையான ஐடியா சார். நம்மள்கிட்ட தான் சார் இவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற அல்லது இந்தியாவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் அவ்வளவுமே ஒரு பிராமண மூளை, பிராமணனுக்கு தோணின ஐடியா தான் இருந்தது. ஒரே ஒரு கஷ்டம், நம்மள்கிட்ட வந்து சீடு கேபிட்டல் கிடையாது. நம்ம அப்பப்போ மாதம் சம்பளத்தை வாங்கி 30ஆம் தேதி வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே மிகப்பெரிய சாமர்த்தியங்கிற ஒரு பொருளாதார சிக்கலில் நம்ம இருக்கிறதுனால அந்த ஐடியாவுக்கு நம்மளால் வந்து இன்னும் அதிகமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பெரிய செடி மரமாக வளர்க்க முடியவில்லை. இன்றைக்கி நீங்கள் ஐடியா சொல்லிட்டீங்க, இங்கே இருக்கிறவங்க இதை அப்படியே மனசில் வாங்கிட்டு இதை அப்படியே என்ன ஃபாலோ பண்ணணும். டெஃபினட்டாக நம்ம தலைவர் அவர்கள் இதை விட மாட்டாங்க. இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பு பார்த்தா நம்மளுடைய நம்மளுடைய தாமராஸ் இதனுடைய ஏன்னா இதை வந்து நம்ம பப்ளிக்காவோ அல்லது வந்து ப்ரெஸ்லேயோ அல்லது வந்து ஒரு டெலிவிஷன் பேட்டியிலையோ எல்லாம் பேச முடியாது. அதனால தான் இப்போது தாமராஸ் பத்திரிகை எதுக்கு இருக்குது சார், நம்மளுடைய சர்க்குலேஷன், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள சர்க்குலேஷன். ரொம்ப பேர் அதை கூட வாங்காமல் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது வந்து நான் வந்து எனக்கு 1000 பிஸியாக இருந்தால் கூட சார் தாமராஸ் வந்தோடனே தபன்னு படித்து பார்த்துக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்டர்கள்லாம் இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அவ்வளவு மேட்டர்ஸ்களும் நம்ம தாமராஸ் மேகசின் மூலம் வரும். தயவு பண்ணி இது வரைக்கும் வாங்காதவங்க எல்லாரும் இமீடியட்டாக வாங்கிறதுக்காக இமீடியட்டாக என்ன அதுக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் யோஜனையே பண்ணாதீங்க சார். இவர் சொல்லணும், அவர் கேட்கணும், இது நமக்கு வந்து தனியாக இங்கே மதிப்பு கூப்பிட்டாங்களா. இட் இஸ் அவர் ஓன் ஆர்கனைசேஷன். இதில் கூப்பிட்றது அது இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக இந்த இயக்கம் இருக்கும் பொழுது நாம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா? இன்னொன்று சார், பிராமணனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தாமராசில் மெம்பர் ஆகணும். இப்போ எப்படி வந்து சார் ஒரு ப்ரொஜெக்டை எடுத்துக்க சொன்னார் இல்லையா, அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு ப்ரொஜெக்டை எடுத்துக்கணும் சார். பிராமணா பிறந்தாச்சா ரைட், முதல்ல தாமராசை ரெஜிஸ்டர் பண்ணுப்பா. கார்பரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி குழந்தை பிறந்தவொடனே தாமராசில் மெம்பர் ஆக்குங்கள். ஏன்னால் தாமராஸ் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கும். நமக்கு எதாவது ஆபத்துன்னா நமக்கு வந்து உதவிக்கு வரும். வேறு யாரும் வரமாட்டாங்க சார், மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுடைய பிராமண எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அதுக்கு அரசியல் காரணங்கள். இப்போ திடீர்னு பார்த்தா எகெயின் பிராமண எதிர்ப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சு சார். ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஒரு டிவி இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. அதாவது பிராமணங்கள்லாம் பேசுவாங்க, நல்லா பழகிற மாதிரி பழகுவாங்க,
உள்ளுக்குள்ளே ஒரு இது வச்சுட்டே இருப்பாங்க, ஒரு வஞ்சகமாகவே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பிடாதீங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறவங்கள என்ன சார் நினச்சிப்பான்? நமக்கு அந்த எண்ணமே கிடையாது. நம்ம வந்து வி ஆர் அப்சல்யூட்லி ஜெனுவின், எவ்ரிதிங் வி ஆர் ஜெனுவின். அதை வந்து மாற்று கருத்தாக சொல்லி 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 பண்ணால் நம்மளை பார்க்கும்போதே பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஒரு கேவலமான ஈனப்பிறவியாக நம்மளை சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா முதல்ல நமக்குள்ளே ஒத்துமை வேணும் சார். நமக்குள்ளே ஒத்துமை வேணும். நாம் ஒத்தம் இது பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது சார். நம்ம பிராமணன்னா ரைட், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் சார். அதை நம்ம வைராகமாக வச்சுக்கணும். உடனே அவன் வந்து திரும்பி வந்து நம்மள்கிட்ட நன்றியாக இருப்பானா? அது எவன் நீங்கள் யாருக்காவது செய்து நன்றியாக இல்லையானா விடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் பிராமணன் இது பண்ணுறான், ஐயோ பிராமணன் ஐயோ அவனுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது சார், ஒரு நன்றி உணர்வே கிடையாது சார். நாமளாகவே அதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கிட்டு நமக்குள்ளே ஒரு நம்மளுடைய வேலையை நாம் பார்த்தா போகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, இன்னிலிருந்து நம்ம ஒரு பிராமணன் கூட ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பிரதிஜை எடுத்துப்போம். ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவனுக்கு சாப்பாடு போடுவோம், அவனுக்கு துணியை கொடுப்போம், அவன் வீட்டில் கல்யாணம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், சிரிச்சுண்டு பண்ணுவோம். அது நம்ம வந்து ஒரு குறையாவோ அவனுக்கு வேண்டி சொல்லி காம பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணினா நம்மளுடைய பிராமண சமூகத்தை யாரும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா அப்படி நமக்கு ஒரு அருமையான ஒரு லீடர்ஷிப் கிடச்சிருக்கு சார். இப்போ நான் வந்து உதாரணம் இல்லாமல் சமீபத்தில் நம்மளை அதிகமாக தாக்குறாங்கன்னு நான் சொல்லலை. நான் சும்மா ஒரு சின்ன விஷயத்தை தலைவரை உங்கள் பர்மிஷனோட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து நார்மலாக விளம்பர படங்களில் நடிப்பதில்லை. ஜென்ரலாக ஒரு ஏதோ ஒரே ஆரம்பத்தில் ஒரு ஃபோன் கம்பெனிக்கு முதல்ல கேட்டாங்க. அப்புறம் கோகோ ஆயிடுக்கு ரொம்ப சொன்னாருன்ட்டு நம்ம டைரக்டருக்காக நான் ஒரு பண்ணேன். அப்புறம் விளம்பர படங்கள் நடிக்கிறது இல்லைங்கிறது ஒரு இதாக வச்சுருக்கேன்னா, நாம் தெரியாத ஒரு இதுக்கு என்டார்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இது பிரமாதம். ஏன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் பெரிய இதில் வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறான்னு வந்து சொல்லி நம்மள்கிட்ட சொல்லும் பொழுது நான் வந்து அதில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம அதுக்கு ஒரு இவர் டிவியில் வந்து சொல்லிட்டார் சார், பெருமையிலே சொல்கிறார், கரெக்டாக தான் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை உண்டு பண்ணி தப்பாகிடக்கூடாதுங்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் சார். சமீபத்தில் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி அமேசான்கிற கம்பெனிலேருந்து பாம்பேலேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு ஆடுங்க, நீங்கள் தான் பண்ணணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. நான் நார்மலாக பண்ணுறது இல்லைன்னா அந்த டைரக்டர்லாம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த லௌகிக்கங்கள்லாம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து என்ன ஸ்கிரிப்டுன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு எல்லாம் பிடிச்சா சார். பிறகு ஷூட்டிங்க்கு இன்னும் 4-5 நாள் இருக்கிற டயத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி 3 கேள்வி கேட்டார் சார். ஒன்று, சார் இந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒரு ஃபோனில் யாரையாவது ஷூட் பண்ண சொல்லி நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணி காமிச்சு பண்ணுங்கள், எங்களுக்கு அப்ரூவலுக்கு. நம்பர் 1. நான் சொன்னேன், அது மாதிரி பழக்கம் இல்லைங்க. நம்பர் 1, அதாவது நான் இவ்வளோ படங்கள் நடித்தாச்சு, நான் பண்ணுவேன்னு தைரியம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா அவசியம் இல்லைண்ணா. நம்பர் 2, அவர் அடுத்த கேள்வி, சார் நீங்கள் பிஜேபியா? ஆமாம் நான் பிஜேபி. நீங்கள் ஐயர்மார்களா? சார் நீங்கள் ஐயர்மாரா? அடுத்த கேள்வி. அவர் பாம்பேலேருந்து தமிழில் கேட்குறாரு. ஆமாம் நான் வந்து பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஐயர்வார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் வரல சார். அதுக்கு நான் வந்து எதை காரணம்னு சொல்ல விரும்பலை. நான் வந்து அந்த விளம்பர படத்தில் வந்து நான் வந்து ஃபோனை எடுத்து அனுப்புறதுக்கு முடியாதுன்னு சொன்னது காரணமாக இருக்கலாம், அல்லது பிஜேபி அது நான் இருக்கேங்கிற காரணமாக இருக்கலாம், பிராமணன் நான் பிறந்துட்டேங்கிறதுக்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக நான் கொஞ்சம் கூட வெட்கப்படலை. ஏன்னா அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்களுடைய கம்பெனியில் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பணமே தேவையில்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நமக்கு பல இடங்கள் இடைஞ்சல்கள் இருக்குது. எல்லாம் கேட்டுப்பாங்க. அப்புறம் கடைசி லிஸ்ட்டை கடைசியாக ஃபைனல் பண்ணும்போது வேணாம் சார் கொஞ்சம் பிராமி அப்படியா வேணாம் அப்புறம் அடுத்ததுங்கிற அளவுக்கு நம்மளை ஒதுக்கும் பொழுது
நாம் நம்மளை தான் பாதுகாத்துக்கணும். நமது தாமராஸ் தான் பாதுகாக்கும். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெஃபினட்டாக விட்டு கொடுக்காமல் அடுத்தவங்களுடைய அவங்களுடைய எழுச்சியில் நாமளும் பங்கு கொள்வோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நாம் இந்த மாநாட்டு மூலம் நாம் எடுத்துப்போம். உள்ளே வரும்போது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நார்மலாக எவ்வளவோ பழைய மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வருமாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் பல இதில் கலந்துட்டுருக்கேன். கூட்டம் வரணுமே சார், ஏன்னா என்னப்பா சாப்பிட்டோமா தூங்குவோமான்னு இல்லாமல் எதுக்குப்பா ஏதோ பார்த்துப்பா அவா பார்த்துப்பா இவா பார்த்துப்பான்னு அப்படி விட்டது போக இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது நம்ம ரங்கநாதர் சென்னையில் ரங்கநாதர் இருக்கும் அது மாதிரி வந்தாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது பிராமணர்கள் எழுச்சி கிடந்தாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த மாநாடு நமக்கு கிடைக்கும். ரமேஷ் எங்கே என்ன அருமையாக எங்கே இருக்கார்? இங்கே உட்காந்து ரமேஷையும் அந்த டீமையும் நான் ரொம்ப ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். 2 விஷயம் சார். அவர் பேச ஆரம்பித்த உடனே என்ன ஒரு வார்த்தை கேட்டார், எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். 2வது வார்த்தை. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டியுடைய உச்சம். நம்ம அப்படி தான் நம்ம யாராவது வந்தால் சாப்பிட்டேலா, நீங்கள் மத்தியானம் அவசியம் இருந்து சாப்பிட்டு போகணும். நம்ம ஆற்றுல சொல்லக்கூடிய அதை அழகாக ரமேஷ் முதல் வார்த்தையாக சொன்னார். உங்களுக்கு என்னுடைய பாராட்டு ரமேஷ். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். என்ன பிரம்மாண்டம் பாருங்கள். அதாவது நமக்கே நம்ம பேரில் ஒரு நம்பிக்கையை ரொம்ப அதிகப்படுத்துகிறார். ரமேஷுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவருக்கு மீண்டும் மீண்டும். அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் இதுலேருந்து தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வெளியில் போய் பிரிப்பிற தலைவர் சொல்லுவார், யார் வந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே இது நம்ம நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அதை பிரிஞ்சார். யார் வேணாலும் வரட்டும், என்ன பதவி வேணுமோ எடுத்துங்க. இந்த தடவை அவர் தலைவருக்கு நிச்சயமாக முடியாதுன்னே சொன்னார். நான் பர்சனலாக சொன்னேன், நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லீடர்ஷிப்பை உண்டு பண்ணிட்டு தான் நீங்கள் இதாகணும். இல்லை ரொம்ப தலைவலி சார், எல்லாரையும் போட்டுக்கிட்டு இது பண்ண முடியல. இல்லை தலைவரை, இன்னும் ஒரு டேர்மாவது நீங்கள் இருந்து தான் ஆகணும். நான் பர்சனலாக கன்வின்ஸ் பண்ணி அவர் ஒத்துக்க வச்சேன். ஸோ எகெயின் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரோடையும் பங்கு எடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்தையும் விட பாம்பே சிஎஸ் நமது தாமராசனுடைய நிதி அமைச்சர் சொல்லிட்டார், நம்ம சார் ஐடியாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது சார், வி நீட் ஒன்லி மணி, ப்ளீஸ் ஹெல்ப். நாங்கள் எல்லாருமே நிச்சயமாக தனித்தனியாக ஒரு பெரிய ஆண்டர்ஷிப்பாக நம்ம மாறுவோங்கிறத சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக தாமராஸ் நானே பார்த்தேன், நானே எனக்கு தேங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக நான் தலைவருக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வெல்க தாமராஸ், வாழ்க 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 வாழ்க. ரமேஷ் நடராஜன் அவர்களுக்கு மாநில தலைவரும் மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசை வழங்குகிறார்கள். அடுத்து ஸ்ரீவத்சா குரூப் பேச அழைக்க போகிறேன். அதற்கு முன்னால் ஒரு அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு நன்கொடையாளர் பேட்டன் வந்திருக்கார். அவரை ஹானர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ரீவத்சா அவரை கூப்பிடுறேன்.
நூரணி கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரி தாட்சி அவர்களை ஹானர் பண்ணுறோம். அவர்கள் வந்து நம்ம ரமேஷ் அமித்ஷா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வேண்டுகோள் விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு உடனே ஒரு பெரிய தொகை நன்கொடையாக சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். பட் அவங்க 2 லட்சம் ரூபாயை உடனே அவர்கள் எனக்கு கொடுத்து அவர் இந்த மூமெண்ட் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். பட் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு நிறைய பிராமின் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கா. தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான பிராமண தொழில் முனைவோர் இருக்கிறார்கள். அதுவும் பெண்களே நிறைய பேர் இருக்காங்க. மற்ற சமூகம் சார் சொன்ன பிரமிழ் சார் சொன்ன மாதிரி மற்ற சமூகங்கள் பண்ற மாதிரி நம்மளும் பண்றதாக பிபி டு பிபி பிராமின் பிசினஸ் டு பிராமின் பிசினஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு துவங்கி இருக்கும். பிள்ளையார் போட்டுட்டோம். இந்த ஐடியாஸ்லாம் இன்னும் எங்களை ஊக்குவிக்கும். திருச்சி சௌரிராஜன் அவர்களை மேடைக்கு பாப்பா சௌரிராஜன் அவர்களை அவர் ஒரு ஆண்டர்பிரனர், அவரை தான் அதனுடைய கோஆர்டினேட்டராக போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு மையமாக திருச்சியில் இருக்கார். அவரே ஆண்டர்பிரனர் இருக்காங்கிறதுனால அவரை தான் அந்த பிபிடிபிபிக்கு கோஆர்டினேட்டராக போட்டிருக்கோம். ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். இவருடைய இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு அதை மிகப்பெரிய அளவில் அந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி இன்னும் நிறைய நம் சமூகத்தினர் ஆண்டர்பிரனராக வருவதற்கும் இவங்களுக்கே ஒரு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கெட் இது ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பா தொழில். இந்த கான்டாக்ட் நெட்வொர்க் will give them more market space. அதனால அது அந்த பயனையும் பெறுவதற்காகவும் பிளான் பண்ணியிருக்கோம். சௌதராஜன் திருச்சி அவர்கள் இன்சார்ஜாக இருக்கார். he will be in touch with all the entrepreneurs and leaders. நான் லீடர்ஸ்லாம் கொடுத்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை பண்ண சொல்கிறேன். I will be personally monitoring it. CSR, I will monitor this project personally myself. I want to same topic. Srivatsa Krishnamurthy sir also told me you also the same topic and Periminoor speaks on the same topic. Bombay CS has made a commitment of 25 lakhs for such a very good venture, for a good project is announced. We will certainly make use of everything in a constructive manner, meaningful manner, in a transparent manner, in a very systematic manner. Thank you. இப்போ ஸ்ரீவத்சா நிறுவனம் நாராயண சுவாமி ஐயரால் துவங்கப்பட்ட நிறுவனம் அது. நம்ம மாமா அவருடைய சன் கிருஷ்ணமூர்த்தி இப்ப அடுத்த தலைமுறை உண்டான், 3வது தலைமுறையும் வந்துட்டாங்க தொழிலுக்கு. தே ஆர் இன் த ஸ்டீல் பிசினஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். கிருஷ்ணமூர்த்தி சாரை வந்து இங்கே உரையாற்றி நம்ம இருக்கவங்களாம் என்கரேஜ் பண்ணணும் நீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அட் ஃபர்ஸ்ட் ஐ தேங்க்யூ. இந்த நம்முடைய மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கக்கூடிய நம்ம பிரமுகர்கள் தொழில்கள் அவரும் ஒருத்தர். ப்ளீஸ். நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த தமிழ்நாடு பிராமின்ஸ் அசோசியேஷன் கோயம்புத்தூர் இந்த அருமையான இந்துஸ்தான் கலையரங்கத்தில் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுக்கு என்னுடைய ஸ்கூல் ஜூனியர் மற்றும் கோயம்புத்தூர் பிரான்ச்சுடைய தலைவருமான NS ரமேஷ் அவர்களுக்கும், the coordinator Sriram with lot of ideas
அவருக்கு வந்து ஐடியாஸ் வந்து அப்படி போரிங் லைக் எனிதிங். ஸோ வென் he came and discussed with me, I was really stunned. இவ்வளோ நல்ல ஐடியா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு பிராமின்ஸ் எல்லாம் அசோசியேஷன் இருக்கலவா, அது டெஃபினட்டாக இந்த மெம்பர்ஸ் எல்லாரும் நிறைய பெனிஃபிட் வருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து கொடுத்து. இவன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். பிகாஸ் he said, you know, minimum at least 7,000 to 8,000 people we are expecting for the crowd. I was really stunned. இந்த அளவுக்கு உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு he said, you know, I have taken all the data from everywhere and we have collected every data and we are sure that, you know, and especially our target is only on the youngsters. That is the most important thing for us. Nowadays youngsters, all our youngsters, because due to so many other reasons, you know, we are sending our children to outside Coimbatore and most of them in abroad. But one thing I found in abroad, you know, every children, you know, still they are following our culture. Please understand this. Only we are only missing here. Whereas wherever I went, you know, almost all the countries, you know, wherever I went, you know, I was able to see Indian temples and especially Baba temple and other temples where there are a lot of cultural programs where our children, my own grandchildren are in and states only. They are in all this Carnatic music, dances, everything, and they are all participating in that, and they are able to speak better Tamil than us. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த கல்ச்சர் வந்து இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. நம்ம கல்ச்சருங்கிறது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் சும்மாவே சொல்ல போனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்தே இந்த கல்ச்சர் ஹிந்து கல்ச்சர் இருக்கிறனால டெஃபினட்டாக இந்த நம்ம சமூகம் தான் நம்மளை நம்பணும். நம்ம சமூகம் நம்மளை நம்பினா நம்மளால் என்ன வேணால் செய்ய முடியும். நம்ம பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இன்னும் அவர் பண்ணுறார், இவர் பண்ணுறார், அவர் பண்ணிட்டு போகிறார், இவர் பண்ணிட்டு போகிறார், நம்ம பேசாமல் நம்ம எல்லாரும் வந்து நம்ம சமூகம் சொல்லிட்டு எல்லாரும் எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் ஜாயின். பிகாஸ் மோஸ்ட் இன்டலெக்சுவல் சமூகங்கிறது நம்மள சமூகம். அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம வந்து அவன் பெரிய எல்லாம் தயவு பண்ணி நினைக்காதீங்க. நீங்கள் அந்த சமூகத்துக்கு வந்தாச்சு, தாம்பராஸ்ல யூ ஆர் அ மெம்பர் அப்படின்னா யூ காட் எவ்ரி ரைட் லைக் அதர்ஸ். ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் எ மெம்பர் ஆஃப் தாம்பராஸ். அதுக்கப்புறம் பல அதாவது பொருள் இருந்தால்தான் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும். ஸோ தேர் இஸ் we need a contribution from everybody, whether it is 1 rupee or 100 rupees or lakh of rupees, whatever it may be. சிறுதொழி பெருவெள்ளம் அதை போட்டாச்சுனா தான் நம்மளால் வந்து நம்ம பெரிய அசோசியேஷன், நம்ம we are a strong association not only in Tamil Nadu, throughout the world, you know, we can establish ourselves and it is possible. நம்ம வீர் சொன்ன மாதிரி, சி சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி, இட்ஸ் a knowledge era. நம்ம நாலேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சமூகத்துக்கு ஒரு we are always in the front line only in knowledge. ஸோ அப்படி இருக்கும்பொழுது let us try to exploit our knowledge. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு சமூகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும். See, there are a lot of intellectuals who can give us ideas, and there are people, volunteers, who can definitely try to service and implement all those things. The only thing that யார் பூனைக்கு மணி அடிக்கிறதுங்கிற ஒரு இதாக இருக்கே தவிர, அதை இந்த NS ரமேஷ் வந்து அண்ட் ஸ்ரீராமம்மா வந்து இதை பண்ணினது வந்து உண்மையாக சொல்கிறேன். ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிங். இவ்வளோ நான் அது எதிரே பார்க்கல, இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கான். அப்புறம் இங்கே வந்திருக்க இந்த பெரியவா இவெல்லாம் வந்திருக்கா, இவெல்லாம் வந்து நம்மளுடைய கைடன்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் அவெல்லாம் வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தம் அண்ட் தே வுட் கேரி திஸ். இந்த அசோசியேஷன் மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கு ஒன்லி இந்த நம்ம சமூகம் ஒன்று தான் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூன்னு வேண்டிக் கொள்றவா. வேறு எந்த சமூகத்தில் அப்படி கிடையாது. இந்த ஒரு வார்த்தை வந்து நம்மகிட்ட தான் இருக்கு, லோகா சமஸ்தா சுகினோபவந்து. நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த லோகத்தில் இருக்க எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஒரு சமூகம் வந்து இந்த பிராமண சமூகம். இதை மறந்துட வேண்டாம். ஸோ நாம் வந்து we are not against any community, anybody. We are always friendly with everybody. One more thing, நேற்றுக்கு தலைவர் நாராயணன் பேசும்போது தி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. In percentage of population in India itself, the total population we are 6%. It is not a something small percentage. It is one of the biggest percentage we have got. In Tamil Nadu itself, we have got 1.5%, which is something, you know, we can able to, bring the government of our own by, you know, giving advice to our friends, other communities and other people. No, நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து
யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம சொல்கிறபடி கேட்குற அளவுக்கு உள்ள நம்ம வந்து முன்னால் வரணும். நம்ம வந்து நம்மளுடைய லோகத்துக்கு வேண்டி என்ன பண்ணணும், நாம் என்ன சம்பாதிச்சோம், நாம் இதுக்கு லோகத்துக்கு என்ன பண்ணோங்கிறது கொஞ்சம் முதல்ல வேணும். Let us try to have some charity. Let us try to help our people, our own people. Number Thambrass community should create a fund and we should try to help all the Brahmins, poor people, whoever it may be, avalukulla education school, avalukulla living facilities. Adhe madi the Brahmins, they should have a port where all the children, they should register their names and their qualification, everything. Or the business people or any other people in their office, they can recommend for such persons. It will be very helpful for them. So, I am requesting Ramesh to start a port where all the people can register, so that the line like and the business people can absorb, and it will help the community also. Further, முதல்ல நாம் எல்லாரும் ஒரு பிராமணன்னா அது ஒரு அரிய பிறப்பு, அவ்வளோதான். அதனால் அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது பிராமணனாய் பிறப்பது. ஸோ லெட் us be proud that we are all Brahmins. அந்த எண்ணத்தோடு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் திராவிட புரட்டர்கள், திராவிட பொய்யர்கள் சொல்றது என்ன தெரியுமா? பிராமணியம் அப்படி என்பது மேலாதிக்கம், தீண்டாமை, பொய் பிரச்சாரம், கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெளிவாக தெரியும், பிராமணியம் என்றால் கற்றல், கற்பித்தல், தேசபக்தி, தெய்வ பக்தி, சேவை மனப்பான்மை, மரக்கறி உணவு, இதோட உயர்ந்த பண்புகள், நல்ல வேல்யூ சிஸ்டம் தான் பிராமணியம். Brahmins are not merely a caste and not merely a varnam. Brahmanism is a way of life. இது ஒரு வாழ்வியல் முறை என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் பிராமண குடும்பங்களை போல தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி வருகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நம்ம அது நமக்கு பெருமை, நாம் அவர்களை பாராட்டுகிறோம், ரொம்ப சந்தோஷம். See, let noble thoughts come from all directions. ரிக்வேதம் சொல்லியிருக்கு, ஆதிவேதம். நல்ல சிந்தனைகள் எல்லா திக்கிலிருந்து வரணும்னு நம்மளை பார்த்து நல்லதை அவங்க கடைபிடிக்கிறாங்க, வரவேற்கிறோம், பாராட்டுறோம், நம்ம we welcome it. இது தொடர்பாக திடீர்னு கல்விக்கு போயிட்டாருன்னு உங்களுக்கு தோணும். இதான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சங்கரா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு கல்வி ஸ்தாபனம் அது. அமரர் பட்டாபிராம ஐயர் அவருடைய முதல்வர் டிபி ராமச்சந்திரன் அவர்கள் மேனேஜிங் செக்ரட்டரியாக நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்னுடைய ராமச்சந்திரன் அவர்களை இப்போ நம்ம இங்கே பேசுறதுக்கு கூப்பிட போகிறோம். அதற்கு முன்னால் கிருஷ்ணமூர்த்தி சார் ஹானர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா நான் கொஞ்சம் உற்சாகமாக இதை பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். பாருங்க, தலைவர் ஆல்சோ கெட்டிங் எக்ஸைட்டட் இல்லையா, ஹியூமன் பீயிங் இல்லையா. Thank you, dear Krishnamurti, for a wonderful speech. Thank you, thank you. அடுத்து பேச வர டிபி ராமச்சந்திரனை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். நானும் டிபி ராமச்சந்திரனும் பிகாம் படிக்கும்போது வி ஆர் கிளாஸ்மேட். நான் ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஃபேமிலியிலே வந்தவன். ரவி ஒரு ஏஜென்சி இருக்குன்னு என்னை கூப்பிட்டு போயிட்டு தான் இந்த லைனை நான் காமிச்சு கொடுத்தது. இந்த நேரத்தில் ரவி இங்கே பேசினா ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். 45 வருஷம் பிஸ்னஸ் இருக்கேன்னா ஒரு கோடு போட்டு கொடுத்து ரவி தேங்க்யூ. ஆற்றுல ஒரு பேர் ரவி, ஃப்ரெண்டாக ரவியை தான் கொடு. டிபி ராமச்சந்திரன் சங்கரா இன்ஸ்டியூட். ரவி தேங்க்யூ. ஸோ அந்த காலேஜினுடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வெப்சைட் ஆஃப் தேட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. நம்ம சகோதரர்
என்ஏஏசியோடைய A+ ரெகக்னேஷனோட அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் உண்டு. அதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸுடைய குவாலிட்டி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி மேட்ச், ஆவரேஜ் ரேஷியோ அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அற்புதமான நிறுவனத்தை நடத்துகிறார். We are very proud of him. Please share your good views with us. எல்லோருக்கும் நமஸ்காரம், எல்லோருக்கும் வணக்கம். Respected dignitaries on the dais and off the dais. Good morning to all of you. Let me first wish all of you Happy New Year. முதல்ல நான் என்னை பற்றி எங்கள் ஃபேமிலி பற்றி நான் ரொம்ப பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் முதல்ல அதை நான் யார், எந்த ஃபேமிலின்னு நானே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய தகப்பனார் பேர் TK பட்டாபிராம ஐயர். அவர் அந்த காலத்தில் திருச்சூரில் பிறந்தவர். வேதம் படிச்சிருக்கார், ஃபுல்லாக வேதம் படிச்சிருக்கார். அவர்கிட்ட ரொம்ப ஆஜானுபாவமாக இருப்பார், 6 அடி இருப்பார். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். எப்படின்னா அவர் குடிமையை வச்சிருப்பார், தைரியமா குடிமை வச்சிருப்பார். ரொம்ப போல்டான மை ஃபாதர் மனுஷன். அவரோட டைம்ல பல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கார். முதல்ல போனா காஞ்சி சங்கராச்சாரியார் கும்பகோண சுவாமிகள்னு சொல்லுவார். அவர் அந்த மேட்டூர் தாண்ட மாட்டார். மேட்டூர் கெமிக்கல்ஸ்ல அதோட அப்படி போயிடுவார். அவரை முதல் கோயம்புத்தூருக்கு வந்து அப்ப சுவாமிகள் கேட்டார், நாங்க அங்க என்ன மடம் இருக்கா, சிங்கேரி சுவாமிகளுக்கு மடம், அவெல்லாம் மடம் வச்சிருக்கா, நமக்கு மடம் இருக்கா, அதனால சுவாமிகள் நாங்க எல்லாம் சேர்ந்து பண்றோம்னு ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஏக்கர் லேண்ட் வாங்கி, அவர் வாங்கல, அவர் மற்ற அது லோன் வாங்கி, மூல்தானி லோன் வாங்கி அந்த இடத்த வாங்கி காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சி காமக்கோடி வித்யா மந்திர் அப்படி ஒரு மடம் கட்டி ரொம்ப பெரிய கோவிலா எடுத்து அந்த காமாட்சி அம்மன் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். இதெல்லாம் அவர் என்ன சொல்றன்னா, யாரும் சொல்றது கேட்க மாட்டார். அவருக்கு எது நல்லது தோன்றதோ அதை செஞ்சிடுவார். அதுதான் ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ரொம்ப பிராமின்ஸ்க்கே பிடிக்காது. இவரெல்லாம் கேட்க மாட்டார்தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர். இது ஏன் சொல்ல வரேன்னா, the character of boldness, be bold, the rest will follow அப்படி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அவர் லைஃப்ல those days we were a dealer of Mettur chemicals. அது ஒரு பிராமின் கன்சர்ன். ஒரு செகண்ட், அப்ப இந்த வனஸ்பதி டால்டாலாம் வரும், லாரியில வரும். எங்க ஆபீஸ் வெங்கைகோண்ட் ஸ்ட்ரீட்ல இருந்தது. ஒரு வாட்டி இந்த லாரி வந்த உடனே இந்த கலாசி எல்லாம் லோடு வந்துருச்சு. ஐயர் இப்ப நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா ஐயருக்கு நம்ம கூலி ஜாஸ்தி கேட்கலாம் அப்படின்னு இவனுக்கு எல்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். நாங்கள் லோடு இறக்க மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். இவர் என்ன பண்ணினா தெரியுமா, என்னோட லோடு அது, நீங்க என்ன இருக்கிறது, வேஷ்டி மடக்கி கட்டி லாரியில ஏறிட்டார், தைரியமா இறக்கினார். அப்ப எல்லாம் பயந்துட்டான். இதுதான், this is very important for each Brahmin.
தைரியம், போல்ட்னஸ் அது இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அது இல்லாதனால்தான் இந்த டிகே காரன் இப்படி குதிக்கிறான். ஏன் அவன் பிராமின்ஸ் மட்டும் அவன் தாக்குறான்? என்ன காரணம்? மற்ற சமூகத்தில் பேசுறோம்னா இல்ல, நமக்கெல்லாம் ஒரு பயம். நமக்கு எதுக்கு? நம்ம வேலை பார்த்துட்டு போறோம், நமக்கே 1008 ப்ராப்ளம் இருக்கு. Why should worry about that? அவன் அரசியல்வாதி, அவன் அப்படிதான் பேசுவாங்கிற ஒரு நம்ம ஒதுங்கிடுறோம். ஒதுங்கதான் அவன் மேல உட்காடுறான். I congratulate all the Thambrass people. இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கனா we are showing our strength to the others. நாம யாரு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எடுத்து காட்டணும். We Brahmins, we are all devoted, we are all godly, we are religious minded. நமக்கு கடவுள் இயற்கையாகவே ஒரு புத்தி ஜாஸ்தி கொடுத்திருக்கான். அதனால்தான் we Brahmins are shining in all the field. எல்லா ஃபீல்ட்லயும் பிராமின்ஸ், அட்வொகேட் எடுத்துக்கங்க, ஜட்ஜஸ் எடுத்துக்கங்க, டாக்டர்ஸ் எடுத்துக்கங்க, பாலிட்டிக்ஸ், எந்த ஃபீல்ட்லயும், ஏன் சினிமா ஃபீல்டுல நடராஜன் இருக்கிற மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் பிராமின்ஸ் ஷைன் ஆகிறான். காரணம் என்ன? அவன் திரிகால சந்தியாவதனம் பண்றான். அந்த சந்தியாவதனம் பண்ண உங்களுக்கு தைரியம், உங்களுக்கு புத்தி ஏறிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப பேர் இப்ப அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் ஸ்லோவா எங்கர் ஜெனரேஷனுக்கு இறங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்ம ஃபேமிலியில நம்ம டீச் பண்ணணும். நான் திருக்கால சந்தியாவதனம் பண்ணாட்ட 2 காலம் பண்றேன். காலம்பர 108 ஜெபிப்பேன், சாயந்தரம் 4 ஜெபிப்பேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்மள அடையாளம். அவன் பிராமின்ஸ், அவன் ஜாமீன் தான், பட் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்ங்கிறது சொல்லப்படாது, மற்ற பேசப்படாது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பிராமின்ஸ், ஸோ ஹேவ் எ ஃபெய்த் ஆன் யுவர் காஸ்ட். நம்ம ஐயருங்கிறது நம்ம இதுதான் அடையாளம். நம்ம பழைய காலத்தாலெல்லாம் 3 காலம் சந்தியாவதனம் பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் ரொம்ப பெருசா ஆறான். அது மாதிரி நம்ம எல்லாரும் அதை முதல்ல கடைபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் we have to follow in our life. அது பண்ண நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா தேஜஸும் வந்துடும். You will be a very successful person in this world. Next, I don't want to take more time. இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எங்க அப்பா பத்தி சொன்னேன். எங்க மாமனார் டாக்டர் கே வெங்கட சுப்பிரமணியம், அவர் ஒரு பெரிய தைரியசாலி, அவர் பெரிய கல்வியாளர். அவர் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருந்தார். அவர் வைஸ் சான்சலர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் வாஸ் மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன். அவ்வளவு தைரியம், அவ்வளவு நல்ல மனுஷன். அவர் இதே மாதிரிதான் ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சிக்கும் பயப்பட மாட்டார். மனசாட்சி எது நியாயம் தோணுதோ அதுதான் செய்வார். அதுதான் த போல்ட்னஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் 1983 ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன காலேஜ் ஆரம்பிச்சான். சங்கரா பாலிடெக்னிக், சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாரும் சேர்ந்து we are supporting the students. ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டாஃப். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன். we are friendly with students. ஒரு சின்ன ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான். NAC A+, அட்டானமஸ் எல்லாம் பகவான் புண்ணியத்தில் பெரியவாவோட ஆசீர்வாதத்தில் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் எங்க காலேஜில் நடத்துமாறு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்கோர்ஸ் இந்துஸ்தான் இஸ் பெரிய காலேஜ், இந்த அளவுக்கு பெரிய வசதி எல்லாம் இருக்காது. பட் we have to manage what we have. So next time I on your behalf I request, and these are all the functions which should be conducted only in Brahmins premises. Of course
அவங்க நான் கேட்டப்போ அவங்க 30,000-40,000 வரதுனால இடம் இருக்காதுன்னு சொன்னேன். தட் இஸ் ஓகே, இட்ஸ் வேல்யூபிள் ரீசன். ஸோ அது நான் இப்போயே நான் கேட்டுக்கிறேன். வித் திஸ் I conclude. I thank you very much for the opportunity. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. And I wish you all the best. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை மறக்காதீங்க. உங்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, தைரியமா இருக்க சொல்லுங்க. நம்ம பிராமின், we are Brahmin. We know everything by God's grace. Wish you all the best. Thank you very much. நம்ம பிராமணாளில் வித்தியாசமே கிடையாது. அதாவது இந்தியன்ஸே வித்தியாசம் கிடையாது, ஹிந்துஸுக்குள்ளே வித்தியாசம் கிடையாது, பிராமணாவுக்குள்ளே வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ரொம்ப உண்மை. நம்ம தமிழ் பிராமணா இருக்கோம், எல்லா ஊர்லேயும் பிராமணா இருக்கோம். ஃபைன், வெரி குட். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போன பிராமின்ஸ் இருக்கா பாருங்க, தே ஆர் கால்ட் ஐயர்ஸ். தான் நம்பூத்திரிகளை நம்பூத்திரின்னு சொல்லுவாவா, திரும்பிய நீதி மரியாதை சொல்லுவா, எல்லாம் சொல்லுவா. நம்பைவாட தான் ஐயமார்னு சொல்லுவாவா. இங்கேருந்து கேரளா போன பல குடும்பங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவர் கொண்டு வந்த ஒரு லேண்ட் சீலிங் ஆக்ட்னாலையும் பல மெஷர்ஸ்னாலையும் அண்ட் லேக் ஆஃப் ஜாப் ஆஃபீஸ்னாலையும் அங்கே கேரளா பிராமின் நிறைய பேர் நார்த் வடக்க பாம்பே, டெல்லி, கரெக்டெல்லாம் போனாங்க. அது மட்டுமே இல்லாமல் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த தமிழ் பிராமின்ஸ் இன் கேரளாங்கிறத நம்ம ஐயரை இன்க்ளூடிங் நாராயணன் ஐயங்கார் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம 130 பேர் சந்தியாவந்தனம் பண்ணால் அப்போ 170 பேர் சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. கேரளாவில் தே ஆர் மோர் ரிலீஜியஸ், மோர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மோர் இன்வால்விங் இன் பிராமணிக்கல் வேல்யூஸ். அது இயற்கை அவளுக்கு அமைஞ்சு எடுத்தது. நான் அதை நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். அதை அதனால் நான் கண்கூட பார்த்ததை சொல்கிறேன். யாரையும் புகழத்துக்கும் இண்டிவிஜுவலுக்காக சொல்லலை, அதை எமுலேட் பண்ணணும். இப்போ நம்ம தாம்பராசனுடைய ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியது ஜாஸ்தி ஆகிட்டே வருது. தேங்க்ஸ் டு அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் மதர்ஸ். நம்ம தாய்மார்களுடைய ஒத்துழைப்பினால இப்போ நிறைய ஆண்கள் நம்ம பெரிய குடும்பங்கள் சந்தியாவந்தனம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அது ஒரு குட் நியூஸ், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்போ ரிலவெண்ட்டாக இதை சார் அங்கேருந்து கொண்டு வந்தோம் நம்ம அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் நம்ம. ஸோ இப்போது ஐ எம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் பரமேஸ்வரன் மொபைலே வந்திருக்கார். அப்புறம் இப்போ இங்கே பேச சொல்ல போகிறேன். அவர் யார்? அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, மும்பையில் இருக்கார். ஜனகல்யாண் மூமெண்ட்டை மிகப்பெரிய மூமெண்ட்டாக அங்கே ஆக்கி ஒண்டர்ஃபுல் சர்வீசஸ் இஸ் ரெண்டரிங் இன் மும்பை. அது அவர் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பார்த்து படிச்சு சொல்கிறத விட ஹவு ஹி ஹாஸ் டன். அவர் மாதிரி பேச மாட்டேன்னு சொன்னார். பரவாயில்ல, ஃபியூ மினிட்ஸ் பேசுங்க, பட் கைண்ட்லி டெல் அஸ் வாட் யூ ஹவ் டன். See, achievers, நம்ம சாதனையாளர்களை அடையாளம் கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறையில் தான் நம்ம எல்லாரும் விடை பண்ணியிருக்கோம். பரமேஸ்வரன் அவர்களை இங்கே சில நிமிஷங்கள் தன்னுடைய சேவைகளை பரமேஸ்வரன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃப்ரம் மும்பை. Namaskaram, presiding officer, our district president Ramesh, the state president Mr. Narayanan, and all the dignitaries on the dais, all the dignitaries seated in front, and all my fellow Brahmin members. Very good morning to all of you. Yesterday also I heard a lot of learned speaker, and today also. I am a very strong man of action and definitely not an orator, but let me give a few points which I think is very essential when we have such a big conference. First of all, congratulations sir for having such a conference here
which brings all our Tamil Brahmins under one umbrella, and it is a forum which unites all of us. And this is the unity which most of the speakers have spoken, that this unity is required for any work to be carried forward. Just to introduce myself, though it may seem to be a self-introduction, I am a chartered accountant by profession and I run my own private equity company. During my college time, there was one Mr. Raman who used to conduct spiritual tours, and we used to go on spiritual tours through him in Mumbai. I used to take senior citizens along with him. In one of the tours, we found a couple of senior citizens, Tamil Brahmins, who had nobody to take care of them. It was at this point that the idea originated that we should be able of some help to them, and we started Janakalyan Sevashram way back in 1997 with just two senior citizens. So it was on a rented place. We were 3-4 friends. One of the friends contributing. In fact, I was doing my articleship at that time. So we contributed very small amount, and it started. And what started, and for anything to start and to become big, it has to have a start. And that is exactly what Subramanian said. We have to start somewhere. And it started, and today we have got more than 100 senior citizens and children together, and we take care of them through contribution. It is on a charitable basis. We don't charge anything from them. These children are also coming from various destitute families, and I'm very proud that in the last 20 years, we have had more than 4 children who have passed their MBAs, 2 have completed their IITs, 2 are chartered accountants. So our aim is to take, not only to teach them and give them menial jobs, but to ensure that they become professionals and good citizens of our country. And the second aspect which we thought, in Mumbai there was a lot of difficulty. The Pandits or the Vadhyars told us that we were staying in New Bombay. New Bombay is a satellite township. And many of the people, senior citizens, when they pass away, their families wanted to conduct their aparakriya or post-death ceremonies, but they did not have sufficient place or nor the resources. And there were 2 actually contradictory aspects to it. There were poor people who did not have the place to do because their families and their relatives will come for the 10 days, so they did not have a place to perform their aparakriya. And there were rich people, and I'm open, most of them have been open in talking. Rich people, they did not want to do the homams or pujas in their house because their false ceiling will get disturbed. So we thought that we should have a common place, and we created a center. Today it has got 12 rooms and a well and a hall where people can come at absolutely affordable prices. It is on charitable basis, and they can perform their aparakriyas. Friends, I have heard all these speakers having different kind of views, and I fully endorse all their views that we should be first of all proud that we are Brahmins, we are Tamilians, because our culture, our heritage is thousands of years old. Today, certain cultures which are not even 1,000 years old, 1,500 years old, take pride in their culture and tradition. But we, who are 5,000 or more than 5,000 years old, in fact, there is a lot of debate in that. Even for the Rig Veda, some of the researchers from Germany, when they have done this research, even claim that it is more than 22,000 years old. So, having come across, having born in such a family, having been born in such a culture, it is our first and foremost duty to preserve and propagate our culture. Definitely, as Thambrass, we can do this through our association, and there are our own acharyas, the Shankaracharyas, the Jirs who are there. We can support them and take this, our tradition and culture forward. 1 second. That is one aspect of it. 2 important points which I would like to address, both the audience and the management team here, is rightly said by Subramanian that the youth are the most important aspect of us who have to follow this, whatever you call it, tradition, they have to follow. How do they follow? Simple thing I'll tell you is, these acharyas have written lot of books. I request all the parents seated here, gift one book, buy one book, give to your children, whether they are in India or abroad. They may or they may not read it. But I am sure that in their lifetime they will read it, and after having read it, they will be proud that I am born a Tamil Brahmin. That is very important. Try this. It's a small experiment. Try it. Second important thing which Subramanian addressed, and I have come here only because of him. Indeed, I am thankful to him that he has called me here.
is that we should develop the entrepreneurial ability in our youngsters, which is very, very, and I come from a background of private equityship, where I'm assuring you that once the corpus is created, we will be able to support this organization, Thambrass, by way of creating, if they can create a committee of sort, we can create a committee where we can clearly lay down the processes, where we can invest into those companies or give it to them. I don't believe in giving any loans or free donation. I believe that we should invest, encourage these youngsters to make their 1 rupee 10 rupees, and I have complete track record of investment where we can make that 1 rupee 10 rupee easily. This will allow our future generation to grow more and serve the society more. So this corpus, sir, which we are collecting should be divided into two aspects, one for entrepreneurship and one for charity. Charity definitely will run. We have doctors who are going to support us, so charity can run on one side, but entrepreneurship is the most important thing, and I think we can easily do this with a team of people here. Third aspect which I would like to address here is, important thing is, whenever I have traveled here and there, most of the, yes, everybody agreed that Tamil Brahmins are intelligent because of their curd rice and coconut oil, definitely. But what I find here now is that the children study, they learn. What happens is they go abroad. Most of the senior citizens are left alone. And particularly, that is why you see so many senior citizens in Coimbatore. Coimbatore is becoming the hub of senior citizens' home, retirement homes, because they are lonely, they don't have anything. But those children who are there send the money fine, but they are finding themselves very lonely. That is why they come to such senior citizens to live a community living. That is good enough. There is no choice. That is good for the society. But there are so many senior citizens who are financially incapable of even coming to a senior citizen home. Where do they go? They have sacrificed their life, their time, money, energy to educate their children. Children have gone abroad, not supporting them at all. This is a very pitiable state, and I am live example to so many things. I can write books and books. I have been running Janak Kalyan for more than 25 years. It's a sad state of affairs, but we can improve that. What we should do is try to start a couple of senior citizen homes where, through such a corpus, senior citizen home, where financially and identify financially weak, because these people have worked for 60 years, 70 years, they retire from private companies having no pension. They cannot go on the road and beg. They are in a very miserable state. Such families we should identify and ensure that we support that they live happily till they pass away. And that these three aspects of our youth and senior citizen is what I will focus, and any support from my side is required, sir. I will definitely give, be it time, money or energy, whichever way. And once again, thank you all for this conference, inviting me for this conference, and wish you all the best. Thank you so much. இப்போ பேசி அமர்ந்த பரமேஸ்வரன் அவரோட பிறந்த ஊரான் கோவையில் தான் அவர் பிறந்தேன்னு அதை சொல்ல விட்டுவிட்டேன். நீங்கள் சொல்லுங்கோ இதனுடைய நான் பிறந்த மண் அப்படின்னு சொல்ல சார். அப்புறம் கண்ணாடி தெரியுங்களா, கண்ணாடி, மூக்கு கண்ணாடிமோ, இப்போ அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண் கண்ணாடி. இது நோ மோர் மூக்கு கண்ணாடி, கண் கண்ணாடின்னு தான் இப்போ சொல்லிட்டு